முழங்கால் படிட்டு நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மெய்ப்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் போதகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிகாரியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் நம் பட்சத்தில் இராவிட்டால் நாம் இந்த உலகத்திலே இத்தனை பாடுகளை கடந்து வாழவே முடியாது. அவருடைய தயவு தான், அவருடைய தயவு தான், தயவு தான் நம்மை நடத்தி வருகிற கிருபை தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை, 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 கிருபை. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய கோரமான சிலுவை மீதினில் நான் மாவலி நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேவே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். சேர்வதே என் நாவல் பூமியில். ஆமென். நெருங்கி சேவிப்பது வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம். கர்த்தரோடு ஒரு வாழ்க்கை, ஆண்டுடைய மகிமை பிரசன்னத்திலே அவரோடு கூட நடக்கிற பாக்கியம். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு தாவில் நீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் கெட்டி சேர்வேன் வாக்கடங்கா வல்லநாதா. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். இன்னும் ஜீசஸ் ஹல்லேலூயா. பருத்துக்கேறும் படிகள் போலவே, பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற
பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாயன்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் அருகிலே நான் நெருங்கி இன்னும் நெருங்கி மோடு வாழணும், கரத்தை பிடித்து வாழணும், பூமியில் நீரினை தேற்றுவதை என் உள்ளம் உணரணும். கோரவாக வன் சிலுவை மீதினில் நான் பூவே துங்க நேரிடினும் நாவலாயும் அன்பை சேரேன் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். சேர்வதே என் நாவல் பூமியில். மரத்துக்கு ஏறும் படிகள் போலவே என் பாதை தோன்றட்டும். இந்த உலகத்திலே நான் சென்று வருகிற பாதை எல்லாம் உம்முடைய அன்பின் தூதனாக செய்யும் என்று பக்தன் பாடின இந்த பாடலுக்குள்ளாக இருக்கிற ஒரு அர்ப்பணத்தை நாம் உணர்ந்தோமானால் இந்த வாழ்க்கையை கூட ஆண்டவர் நம்மோடு அவர் நடக்கிற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான், கர்த்தரோடு உறைந்திருந்தான், கர்த்தரோடு கூட அவன் இசைந்திருந்தான். ஒரே மாம்சமாக ஒரே ஆவியாக அவரோடு கூட இருந்து மறுரூப அனுபவத்துக்குள்ளாக சென்று காணப்படாமற் போனார். உலகத்துக்கு நீங்கள் டிஸப்பியராக வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் அப்பியராக வேண்டும். என் வாழ்க்கையின் நோக்கம் அதுதான், கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு பாக்கியம். தேவனே, நான் உமது அண்டையில் சேர்வதுதான் என் வாழ்க்கையின் லக்கு லட்சியம் என்று சொல்வோமா? எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசு ராஜா நான் உம்மோடு நடக்கணும்ப்பா. இந்த பூமியிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி இயேசு, மெய்யான ஒளி இயேசு. I am the true light என்று சொன்ன வேறொரு அவதாரம் மகான் சன்னியாசி கிடையாது, இயேசுதான் அந்த வார்த்தையை சொன்னார். I am the light of the world, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறார். இந்த அன்பின் தூதனாக நான் சேனப்பா. சாலையில் எத்தனையோ பயணங்களை, குறுக்குகளை, சந்துகளை பார்க்கிறோம், பைபாஸ் பார்க்கிறோம். இங்கே பக்தன் பாடுகிறான், நான் பரத்துக்கேறும் படிகள் போல என் பாதை தோன்றனப்பா. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? என் பாதை எப்படி இருக்கணுமா? பரத்துக்கேறுகிற படியாக இருக்கணுமா? இல்லை, நிறைய பேருக்கு மேலே ஏறது கஷ்டம். ஆனால் அழகான ஒரு ஏணி அங்கிருந்து அங்கே காணப்பட்டது. அந்த ஏணியில் தூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமாய் காணப்பட்டதாக யாக்கோபு 28ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை சந்திக்க விரும்புகிறீர்களா? இயேசு வனாந்திரத்தில் இருந்த பொழுது தேவ தூதர்கள் அவரை சந்தித்தார்கள், அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கர்த்தர் உங்களை காக்கும்படி உங்களுக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராமல் அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்லுவார்கள். தூதர் பணி செய்வார்கள். பணிவிடை ஆவிகளுக்கு கட்டளையிடுகிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு பணிவிடை ஆவிகளாக வைத்திருக்கிறார். ப்ரே பண்ணி கெஞ்சணும் அவசியம் இல்லை, சொன்னாலே வேலை நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அம்மா சாலையில் நடக்கும்போது, ஆண்டவரே மேகஸ்தம்பத்தை கட்டளையிடுவீராகன்னுவாங்க. வெயில நடக்க முடியாது, நெடுந்தூரம் நடக்கணும். ஆண்டவரே மேகஸ்தம்பம், உடனே மேகஸ்தம்பம் வரும். ஹல்லேலூயா. நமக்கு மோசமான கோடை வெயில்கள் எல்லாம் அவங்க ஆண்டவரே காற்று அனுப்பும்னு சொல்லுவாங்க. காற்று உடனே குளிர்ந்த காற்று வரும். இப்படி இயற்கையின் மீது அதிகாரம் உள்ள ஒரு நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மைட்டி வண்டரஸ் நேம். வாழ்க்கையிலே அவரு ரூல் பண்ண மட்டும் இல்லை, உங்களை ரூல் பண்ண வைக்கிற ஒரு பரிசுத்த நாமம். அந்த நாமத்தை அண்டிக் கொண்ட பாக்கியவான்கள். நான் அந்த நாமத்தை அண்டி கொண்டு இருக்கிறேன். தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் அப்பா. கிருபை சொந்து கொள்வதாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எழும்பி நின்று ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். அந்த பாடலின் இணைப்பிலே ராஜ்குமார் வந்து அவங்க தொடர்ந்து ஆராதனை பொறுப்பெடுத்து கொள்ளுவாங்க. இந்த பாடல் என்னிடத்தில் ட்ராக்ல இல்லாவிட்டாலும் நான் இங்கிருந்து யூடியூப்லேருந்து பாடுகிறேன், அதை கவனிப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஹல்லேலூயா. ஜீசஸ். பிதாவே ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்து காத்த நன்மையை குறித்து, எத்தனையோ வேளையில வாடி நின்ற போது நம்மை தேடி வந்து நமக்கு ஆறுதல் தந்தவர். முழு உள்ளத்தோடு நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நிற்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை ஏராளமா இருக்கிறது. அவைகளை சொல்ல 1000 நாவுகள் இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லி பக்தர்கள் பாடுகிறார்கள். எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் உம்மை துதிப்பேன், என் இருதயம் நன்றியால நிரம்பி இருக்கிறதப்பான்னு சொல்லி இந்த காலை வேளையில முழு உள்ளத்தோடு கூட அவருடைய நன்மைகளை நினைத்து, அவருடைய கிருபைகளை நினைத்து, ஆயிரமான நன்மைகள் நான் போக்கிலும் வருகையிலும் என்ன விழாமல் காத்தவர், நான் அழுத நேரத்தில் என் கண்ணீரை துடைத்தவர், தயையுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், அன்புள்ள தேவன். அவரை பாட 1000 நாவுகள் பத்தாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ முறை பலவீனப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருக்கும் போதும், மரண பயம் நம்மை சூழ்ந்த வேளையிலையும், மரண பள்ளத்தாக்கிலே நடந்த வேளையிலையும் கிருபையை தந்து நம்மை மீட்டெடுத்தவர். தாவீது 18ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், உயரத்திலிருந்து அவர் என்னை கை நீட்டி அவர் என்னை தூக்கி விட்டார், என்னை காப்பாற்றினார். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும்போது அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றினது. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். ஆகையால் நான் நம்புகிறேன், அது வாதை என் கூடாரத்தை அணுகாதபடி அவர் என்றென்றைக்கு என் கூடவே இருக்கிறார், என்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். என் மேல அவர் கிருபையை தந்தருளுகிறார். காலை தோறும் புதிதான கிருபையை தருகிறார். நான் அவருக்காக வாழ்வதனால இந்த பூமியில மற்ற மனுஷர்களைப் போல நான் வாழாமல் நான் கர்த்தருக்காக வாழ்வதனால, அவருக்குரியவனாக நான் இருப்பதனால ஒவ்வொரு நாளும் அவர் புதிய கிருபைகளை தந்து, யாரும் கூட இல்லாமல் போனாலும் அவர் என் கூட இருந்து என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் விசுவாசத்தோடு கூட சொல்லலாமா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. எத்தனை முறை நம்மை காப்பாற்றினார், எத்தனை அதிசயங்களை செய்தார், எத்தனை நன்மைகளை நம் வாழ்க்கையில செய்தார். அவரை போல நல்ல தேவன் இருக்கிறார்களா? இந்த பூமியில வேறொரு தெய்வம் உண்டா? அவரை போல நன்மை செய்கிற தேவன் உண்டா? அவரை போல இரக்கம் பாராட்டுகிற தேவன் உண்டா? வேதம் சொல்லுகிறது, உன் பகையாளிக்கும் நீ கிருபை பாராட்டணும், உன் பகையாளியும் நீ நேசிக்கணும், உன்னை பகைக்கிறவனுக்கு நீ முத்தம் செய்யணும், உன்னை பகைக்கிறவனை நேசிக்கணும்னு சொல்லுகிற ஒரு உண்மையான நல்ல தேவனை வணங்குகிறோம். அவரை போல தெய்வம் இல்லை இந்த பூமியில. நீ ஒரு பதில ஒருத்தவனுக்கு பதில் செய்தா நீ மறுபடியும் அவனுக்கு விரோதமாய் செய்யணும் என்று சொல்லுகிற உலகத்தார் மத்தியில, உன்னை பகைக்கிறவர்கள் மத்தியில, உன் மேல கசப்பு வைத்திருக்கிறவர்கள் மத்தியில நீ அன்பு பாராட்டணும்னு சொல்லுகிற நல்ல தேவன், நல்ல தேவன். உன்னை ஒரு கன்னத்துல அறைந்தால் நீ மறு கன்னத்தையும் காட்டு என்று சொல்லுகிற ஒரு நல்ல தேவன். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் அழைத்தா நீ 2 மைல் தூரம் அவனோடு நடந்து கொண்டு போ. உங்ககிட்ட ஒருத்தன் வஸ்திரத்தை கேட்டா உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ அவனுக்கு கொடுத்துருன்னு சொல்லுகிற தேவனை வணங்குகிற நாம் இந்த காலை வேளையில முழு உற்சாகத்தோடு கூட, முழு மனதோடு கூட, ஒரு முழு அன்போடு கூட கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் கருவிலே தெரிந்து கொண்டீரே, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே. தாயின் கருவிலே தெரிந்து கொண்டீரே, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே. ஏழையாம் என்னை
உம் கையில் வரைந்து நினைத்தீரே நன்றி ஐயா. ஏழையாம் என்னை உம் கையில் வரைந்து நினைத்தீரே நன்றி ஐயா. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரையா. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரையா. எனக்கு எல்லாமே நீர்தானையா. எனக்கு எல்லாமே நீர்தானையா. தாயின் கருவிலே தெரிந்து கொண்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை. சொல்லுங்க வாயில திறந்து. தாயின் கருவிலே தெரிந்து கொண்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை. ஏழையாம் என்னை உம் கையில் வரைந்து நினைத்தீரே நன்றி ஐயா. ஏழையாம் என்னை உம் கையில் வரைந்து நினைத்தீரே நன்றி ஐயா. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரையா. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரையா. எனக்கு எல்லாமே நீர்தானையா. எனக்கு எல்லாமே நீர்தானையா. எனக்கு எல்லாமே நீர்தானையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ரோஹி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம அநேகர் நன்றாக அறிந்ததுதான். அந்த வார்த்தையை யார் முதலாவது பயன்படுத்தின என்பதும் நம்ம அநேகருக்கு நன்றாக தெரியும். ஆகார் என்கிற அடிமை பெண் தன்னுடைய நாச்சியாராலாக அவள் துன்புறுத்தப்பட்டு அவள் மோசமாக நடத்தப்படும் போது தப்பித்து ஓடி எப்படியாவது பிழைத்து கொள்ளணும்னு சொல்லி அங்கிருந்து ஓடி போகும்போது அவள் தன்னை கண்ட தேவனை குறித்து அவள் எழுதுகிறாள், சொல்லுகிறாள், எல்ரோஹி என்னை கண்டீரே. தூரத்துல தன்னுடைய குழந்தை சாவதை பார்க்க முடியலன்னு சொல்லி தன்னுடைய குழந்தை எடுத்துட்டு போய் தூரத்துல அவள் வைத்து விட்டு கண்ணு கேட்டுக்கிற தூரம் வரைக்கும் பின்பிட்டு வந்து அங்கே உட்கார்ந்து அழுகிறாள். என்னால் இதற்கு மேல முடியாது, குழந்தை சாவதை நான் பார்க்க மாட்டேன், நான் நம்பினவர்கள் என்னை துரத்திட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அடிமையும் கூட கர்த்தர் நினைத்தருளினார். அந்த ஸ்திரீயும் கூட அவளுடைய அடையாளத்தையோடு அவர் ஆண்டவர் கூப்பிடுகிறார். சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை காண்கிறவர் என்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை பாவத்தை செய்யும் போதும் கூட அந்த நினைவு இருந்தால் அநேக நேரங்களில் நம்ம பாவத்தை செய்யாமல் தவிர்த்து விடுவோம். ஒருவேளை துக்கத்தில் இருக்கிறீங்க, என்னை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். உங்களுடைய அடையாளத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய முன் அடையாளமும் தெரியும், அவர் உங்கள் மேல வைத்த அடையாளமும் அவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகார் என்கிற இந்த அடிமை பெண் சாராளுக்கு அடிமை பெண்ணாக அல்ல, அவள் எகிப்திலிருந்து துரத்தி விடப்பட்டவள் என்று சொல்லி வேதம் அவர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. ஆபிரகாமும் சாராலும் எகிப்துல போய் தங்கிருக்கிற நேரத்துல ஒரு கிஃப்டா கொடுக்கப்பட்டவங்க தான் அவங்க எல்லாம். ஆடு மாடுகள் அடிமைகள் எல்லாம் சாராளுக்கு கிஃப்டா வந்தது. அந்த அடிமைத்தனம் எப்படிப்பட்டதுன்றது யோசிச்சு பாருங்க. அவளுடைய அனுமதி இல்லாமையே ஒருத்தர் அவளை வேறொருவருக்கு கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கீழான நிலைமையில இருந்தவர்கள்
ஒன்றுத்துக்கும் உதவாத நிலையில் இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்த்து கூப்பிடுகிறதுனால தான் அந்த ஸ்திரீ அப்படி பேர் வைக்கிறா, ஆண்டவர் என்னை பார்த்து விட்டார், என்னை கண்ட கர்த்தரை நானும் இன்னைக்கு கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை காண்கிறவரை நானும் காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்ரோஹி, இந்த வார்த்தை என்னை ரொம்பவும் தொட்டதுனால தான் இந்த வரியை நான் இப்படி எழுதினேன். எல்ரோஹி, என்னை கண்டீரே, என்னை நித்திய வாழ்க்கைக்கு என்னை ஆயத்தமாக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை அதற்கு நேராக நடத்துகிறார். இந்த உலகத்துல 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்குதான், 1000 காரியம் நமக்கு விரோதமா இருக்குது, நிறைய காரியங்களை நம்மளை தடுத்து கொண்டு இருக்கிறது, நம்மை உருவ குத்துகிறதா இருக்குது, நம் மனசை பலவீனப்படுத்துகிறதா இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம் கூடவே இருப்பதனால நம்ம ஒரு படி முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் வருகை நாள் வரைக்கும் அந்த பரத்துக்கு ஏறுகிற படியை போல நம்முடைய வாழ்க்கை மாறணும். டேவிட் லிவிங்ஸ்டன்ற மனுஷன் சொல்றாரு, I'll move as far as I can as it is forward. அதாவது முன்னேறி போவதா இருந்தா நான் எவ்வளவு தூரம் வேணாலும் நான் போறேன்னு சொல்லி போறாரு. ஆப்பிரிக்கா தேசத்திற்கான ஒரு முழு வரைபடத்தை அந்த மனுஷன் தான் கொடுத்தாரு பாருங்க. அன்பானவர்களே, நம் வாழ்க்கை முன்னேறி செல்லுகிறதா இருக்கணும், நம் வாழ்க்கை பின்னோக்கி போறதா இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் பரத்திற்கு ஏறுகிற படிகளை போல அவரை கிட்டி நெருங்குகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம வாழ்க்கை ஓடணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்ன ஆண்டவரை குறித்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எத்தனை பேர் இது சொல்ல முடியும் அந்த காலை வேளையில? நான் கிறிஸ்துவை அறிந்துகிற அந்த அறிவுக்காக, அந்த அறிவின் மேன்மைக்காக, அவரை அறிந்து கொள்வதற்காக இந்த பூமியில நான் எவ்வளவு இழக்க நேரிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு பரவாயில்லை. ஏன்னா அவர் தான் என்னை கண்ணோக்கி பார்த்தவர். என் தாயின் கருவில் இருக்கும் போது அவர் தான் என்னை உருவாக்கினவர். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் வெளிநாட்டுகள்ல இருந்து வருகிற வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். கருவிலே அபார்ஷன் பண்ணிடுறாங்க, குழந்தையை அழித்து விடுகிறார்கள். அதுக்கு விரோதமாய் போராடுகிற அநேகர் பேனர்ஸ் கொண்டு வந்து வைத்து விட்டு ப்ரோ அபார்ஷன் வேண்டாம், அது அபார்ஷன் பண்ணாதீங்க, அந்த குழந்தை காப்பாற்றிடுங்கன்னு சொல்லி எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அபார்ஷன் கிளினிக் வெளியே நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, குழந்தையா அவர்கள் தவறு செய்து அந்த குழந்தையை அழிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் நம்முடைய கருவை கண்டாராம், நம்முடைய எலும்புகள் அவருக்கு மறைவா இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒரு விஷயம் மாத்திரம், உங்களை கருவிலேயே கண்ட கர்த்தரை முழு உள்ளத்தோடு நாம் ஆராதித்து இந்த காலை வேளையில நம்மை அர்ப்பணத்தோடு கூட இந்த வேலையை நம்ம முடிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, எங்க கருவிலேயே நீங்க கண்டுட்டீங்க. எங்களுடைய பேர் முதலா எல்லாமே உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுப்பா. நீங்க தான்ப்பா எல்லாத்திற்கும் காரணரா இருக்கிறீங்க. எங்களை குறித்து ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க வீணா இந்த பூமியில பிறக்கல, எங்களுடைய பிள்ளைகளும் வீணா இந்த பூமியில பிறக்கல. எங்களை குறித்து நீங்க வைத்த திட்டம் அது நிறைவேறாதபடி ஆண்டவரே ஏதாவது தடுத்தா அதை எல்லாம் மாற்றி எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறோம். மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை செய்து முடிக்கலாமா? எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. பவுல் சொல்லுகிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் நேசிக்கிறவருமாக நான் வணங்குகிறமான கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, என் நிமித்தமாக இந்த படகுகளில் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் காப்பாற்றுவார். நாளைக்கு நான் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கணும். என் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த நாளிலே என் வாழ்க்கை முடியாது, இந்த நாளிலே என் வாழ்க்கை யாரும் தடுக்க முடியாது. என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறி முடியும் வரைக்கும் எதுவும் என்னை தடுக்க முடியாது. அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தை உங்க சமூகத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் நின்ற வண்ணமாக சங்கீத பகுதி எடுத்து வாசிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. A little psalm, வேதத்திலேயே மிகச் சிறியதான ஒரு சங்கீதம் என்று புகழப்படுகிற ஒரு சங்கீதம். 134ஆம் சங்கீதம். நேரத்தின் அருமை கருதி நாம் வாசிப்போம். 134ஆம் சங்கீதம். ஆயத்தமாக இருக்க ஒரு மகன் வாசிக்கலாம். 134ஆம் சங்கீதம், ஆரோகண சங்கீதம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும்
கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணவும், ஸ்தோத்திரத்தோடு நாம் உட்காரலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எங்களை பிரயாணத்திலே கர்த்தர் தம்முடைய அளவற்ற கிருபையை தந்தார். இந்த காலை சரியாக 8 மணிக்கு தான் இங்கே வந்து சேர்ந்தோம். ஆனாலும் கூட கர்த்தர் எங்களை பலப்படுத்தி இதோடைய சமூகத்தில் சாட்சியை நிற்க வைத்திருக்கிறார். இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலை நான் சென்றிருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தார். மிக சரியாக எல்லாமே நடந்தது. நான் அதிக விவரங்கள் சொல்ல நேரம் இல்லை, அவகாசம் இல்லை. ஸோ ஆண்டவை மட்டும் நடத்தி இருக்கிறார். நாங்கள் சென்று அந்த முகாமிலே பற்றிதான விவரங்களை நான் அவ்வப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுகிறேன். இப்பொழுதும் ஒரு பாடலோடு நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் என்கிறேன். திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நான் போக உம் சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன், உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. எக்காலம் நான் ஊதிடுவே, எக்காலம் நான் ஊதிடுவே.
நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினார் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போ. நிற்கும் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நிற்கும் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, கிருபை ஒன்றே போதுமையா. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினார் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினார் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போ. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையை இருவேறு தளங்களிலே கர்த்தர் நடத்துகிற கிருபையை தந்திருக்கிறார். உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டமில் இருவேறு கண்ட்ரோல் பேனல் இருந்தால் எப்படி இருக்கும்? இருவேறு கண்ட்ரோல் பேனல், ஒரு கண்ட்ரோல் பேனல் அட் அ டைம் வந்து ஒரு விஷயத்தை தான் அதை செய்யணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 விதமான கண்ட்ரோல் பேனல். எப்படின்னா, ஆவியானவர் நம்மை முழு பர்ஃபெக்ட் கண்ட்ரோலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாவற்றுக்கும் ஆவியானவரையே சார்ந்திருக்கணும், அவர் சொல்கிறதான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை வைக்கவே இல்லை. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது சொல்லுவாங்க, அந்த குழந்தை பர்ஃபெக்டான குழந்தை. உலகத்தில் பிறக்கும்போது அந்த குழந்தை ஒரு முழுமையாக பிறக்குதுன்னு இப்போ இருக்கிற மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ஆவியானவர் உள்ளே வரும்போது அவர் என்னமோ குழந்தையாக வந்தது போலவும், குழந்தை இயேசு கும்பிட்றாங்களே அது மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்து கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆவியானவர் வரும்போதே பர்ஃபெக்டாக தான் வருகிறார். ஆதாம் எப்படி உண்டாக்கப்பட்டான்? ஆதாம் முழுமையாக உண்டாக்கப்பட்டான். ஆதாம் பிறந்து வளரல, வளர்ந்து தான் பிறந்தான். அல்லேலூயா, முழுமையாக பிறந்திருக்கிறான். இன்னைக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அதே தன்மையில் அந்த உலகத்தில் பிறக்குது. அப்போ இந்த பர்ஃபெக்ஷனை நம்ம அடையணும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நம்ம கொண்டு போகிறது தான் ஆவியானவரோட நோக்கம். ஸோ அங்கே ஒரு கோல் வச்சுட்டாரு, நாம் அதை போல செய்வதற்கான ரோல் மாடலும் வச்சுட்டார். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கவாட்டிலேருந்து டீச்சர் வந்து சில அபிநயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இருக்க எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். டீச்சரே பார்த்துட்ருப்போம். தன்னை பார்க்குற ஸ்டேஜில் இருக்க குழந்தை வந்து முழுக்க டீச்சர் மேலே கண்ணு வச்சுருக்கும். டீச்சர் லெஃப்ட் சைடில் செஞ்சால் அது ரைட் சைடில் செய்யும். இப்படி சொல்லுவாங்க, இப்படி செய்யுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க யூகேஜி எல்கேஜி ப்ரோக்ராம்லாம் பார்த்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கூலில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி தான் வளர்ந்தோம் நம்ம எல்லாருமே. ஆவியானவர் அவர் தான் ஒரு மாதிரியை வச்சுட்டு அதில் நடக்க தான் நம்மளை கொண்டு போகிறார். எடுத்து வாசிச்சிட்டிங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை எப்பொழுதுமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு மாடல் வச்சிருக்கார். மன்னிக்கிறேன், நான் பின் வைத்து சென்றார். ஆமாம், மாதிரியே அடிச்சுவடு 2:21 பாருங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. ஆண்டவர் சொன்ன முதல் பிரசங்கத்திலே என்ன பிரசங்கம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிரசங்கமே ஆல்டர் கால் தான். இப்போலாம் நாங்கள் பிரசங்கம் பண்ண பிறகு பிரசங்க யாரும் கடைசியில் ஆல்டர் கால் கொடுப்பாங்க. இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கேட்டு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கோ அப்படின்னு கேட்பாங்க. இந்த மிஷினரி கூட்டத்தெலாம் போனீங்க அவனே ரித்திஷு, அவங்க போனீங்கன்னா ஒப்பு கொடு தம்பி, பரிசுத்தமாக ஆழ்வாண்டவரே தீர்மானம்லாம் எடுப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அங்கே எடுத்து கண்ணெல்லாம் அழுதுலாம் தீர்மானம் கொடுத்துட்டு வெளியே வந்து தொடச்சி போட்டு போயின்னு இருப்போம். ஏன்னா உலக நண்பர்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை வந்து டெம்பர் பண்ணிவிடுவாங்க, சீக்கிரமே நம்மளை திசை மாற்றிடுவாங்க.
சரி பார்த்துக்கலாம், இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் வந்து தம்முடைய சீடர்களை கூப்பிடும் பொழுதே என்னை பின்பற்றி வாருங்கள் சொன்னார். ஆமாவா இல்லையா? மத்திய 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க வலை மீன் பிடிக்கிறவங்க தான், அவங்க வலைகளை அலசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தொழிலாளர்கள், மீனவர்கள். அவங்கள பார்த்து ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை என்ன சொன்னார்? நீங்கள் என்ன பின்பற்றி வாங்க, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறதாக நான் மாற்றுவேன்னு சொன்ன உடனே இல்லை, உடனே அவருக்கு பின்பற்றி சொன்னாங்களாம். 17 ஒரு பிரசங்கம், 19 ஆல்டர்கள். 17 என்ன பிரசங்கம்? 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. இதுதான் 2 வரி தான் பிரசங்கம். நோவா செஞ்ச பிரசங்கம், நோவா கூட பிரசங்கித்தாராம். 120 வருஷம் என்னமோ, எத்தனை வருஷம் பிரசங்கித்தான வரும்? எத்தனை வருஷம்? 120 வருஷம் பிரசங்கிச்சாராம் நோவா. அவர் 900 வருஷம் கிட்ட வாழ்ந்ததுனால நம்ம 120 வருஷம் பிரசங்கிச்சு, பெரிய 500 வயதாக இருந்த போது நடந்துச்சு சம்பவம். 120 வருஷம் பிரசங்கிச்சு. என்ன பிரசங்கிச்சாங்களாம்? சகோதரி பத்மா மல்லியார் சொல்லுவாங்க, என்ன பிரசங்கிச்சான்? 2 சொற்கள் தான் அவங்களுடைய பிரசங்கத்தில் இருந்து தான். என்ன சொற்களாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மழை வருது, மனம் திரும்பு. மழை வருது, மழையா அப்படின்னா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மழை என்பதே கிடையாது. இந்த கடைசி காலத்தில் என் உள்ளத்தில் ஒலிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஐ ஹவ் டு ரிப்பென்ட். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் குவிட் பண்ணிட்டு, நான் எதெல்லாம் நான் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருக்கிறனோ, எதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி போயிட்டு இருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு அதை குப்பை நஷ்டம் என்று விட்டுவிட்டு கர்த்தரை பின்பற்றி செல்லணும். என் வாழ்க்கை ஆண்டரை ப்ளீஸ் பண்ணுறது தான் என்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கணும். அப்போது மனத்தை இயேசு சொன்ன முதல் பிரசங்கம் என்ன சொன்னேன்? மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புகள் என்கிற சொல்லி ரிப்பென்ட் என்கிற சொல்லால் அறிந்திருக்கிறோம். ஆங்கிலத்தில் ரிப்பென்ட் என்கிற சொல்லி நீங்கள் கன்கார்டன்ஸில் பார்த்தா டர்ன் இன்டு சொல்லும்போது போயிட்டு இருக்கிற திசையிலிருந்து நீ திரும்ப வேற திசைக்கு திரும்ப வேணும். ரைட் அபவுட் டர்ன் சொல்றாங்க பாருங்க ஸ்கூல்ல. அது போல போயிட்டு இருக்க பாதை திரும்பி உடனே சத்தம் கேட்டு திரும்பணும். திரும்பினான். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல். தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் சொல்லி வாசிக்கிறோம். தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிடுந்த பட்டணம் என்று வாசிக்கிறோம். அநேக ஊழியர்கள் கூட முந்தின நாள் நேற்றைய தினம் வரைக்கும் கூட தங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இந்த கால வேளை ஆராதிக்கிற பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் உண்டு. மாற்றவருக்கு மேபி த சிச்சுவேஷன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ ஊழியம் செய்யறதுக்கு லாய்க்கே கிடையாது. அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒரு நாள் குவிட் பண்ணிவிட்டு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரை வச்சு, ஐயா கொஞ்சம் செய்யுங்க, நான் மனசு சரியில்லை, அதையாவது சொல்கிற ஒரு தாழ்மை நமக்கு இருக்கணும். அப்படிலாம் துணிகரமாக கட்டாயத்தின் மேலே ஊழியம் செய்யறதுக்கு எதுவும் குன்னத்தம்மன் கோயில் வாங்கலை. குன்னத்தம்மன் கோயில் கிடையாது, இங்கே மூசுண்டை கொடுக்கல. நம்ம கர்த்தருடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை கொடுக்குறோம். மனம் திரும்புகிற அனுபவம் ஒவ்வொரு வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் மனம் அவரை நோக்கி திரும்பணுமா. அப்போ நமக்கு மாதிரி வச்சிருக்காரு இல்லையா? 2:21 வாசிச்சோமே, 1 பேதுரு 2:21 என்ன வாசிச்சோம்? இதற்காகவே நீங்கள் என்னையா ஆட, இதற்காகவே என்கிற வார்த்தையுடைய இணைப்பு சொல்லி பார்க்கும்போது முந்தின வார்த்தை சொன்னீங்கன்னா, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன பலன் உண்டு? கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது, பாடுபடவும் அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பாடுபட உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை வெளில சம்பந்தமே ஒருத்தன் சண்டைக்கு வந்தான். என் கூட அம்மா இருந்தாங்க, கேட்டு பாருங்க. நான் மணி 5:30 ஆயிடுச்சு. இறங்குற நேரம் செங்கல்பட்டை தாண்டி தாம்பரம் நோக்கி போயிட்டு இருக்கோம். செங்கல்பட்டுக்கு தாம்பரத்துக்கு எவ்வளோ தூரம்? இறங்க போகிறோம். சரி, ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸு. அப்படியே வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டே வரும்போது புது நபர் ஒருத்தர் ஒரு புதிய ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவை நான் ஆன் பண்ணணும். சின்ன ஒரு குட்டி மெசேஜ் தான். ஆன் பண்ண உடனே சத்தம் அதிகமானதை உணர்ந்து உடனே நான் சத்தத்தை ரெடியூஸ் பண்ணி பாதி அளவு சத்தம் வச்சுட்டேன். ஃபோனில் ஓப்பனில் பாதி அளவு சத்தம் வச்சு எவ்வளோ வரும் பாருங்க. என் ஸ்பீக்கர் எல்லாம் டெட்டு அழுக்காக இருக்குது, ஒன்று நல்லாவே வராது. அந்த சத்தம் அந்த பிசாசுக்கு எரிச்சலை கொடுத்து அந்த மனுஷன் மிருகம் போல் எழுந்துக்கிறான். புருஷன் மட்டும் 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கிட்டு தூக்கத்தை கலைச்சிட்டேன் நான். ட்ரெயின் எப்படி ஓடும் சொல்லி காட்டுங்க. ட்ரெயின் எப்படி ஓடும்? திட 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 திடன்னு ஓடுமா? அதில் கலையில என் தூக்கம் அவனுக்கு 4:30 மணி அலாரம் அடிச்சுட்டு இருக்குது. 4 பக்கமும் அலாரம் அடிச்சுட்டு இருக்குது. அதில் அவன் தூக்கம் கலையிலையான். என் ஆண்டருடைய ஒரு சின்ன சத்தம், ஒரு சின்ன ஒரு வர்ஷிப், சாஃப்டாக தான் பேசுகிறார் அந்த ஐயா. அந்த சத்தம் அந்த மனுஷனுக்கு எரிச்சலை கொடுக்கறது. அந்த மனுஷன் மேலே எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் அவனுக்குள்ள இந்த பிசாசு என் மேலே வந்து மோதுது.
அப்படிப்பட்ட ஒரு டஃப்பான வாழ்க்கையில். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? உலக பிரகாரமான ஊழியத்தில் வேலையில் இருக்கிறவங்க என்ன நினைப்பீங்க? நம்ம சைலண்ட்டாக இருப்போம், செக்யூர்டாக இருப்போம், நாம் நல்ல ஒரு சேஃப் ஜோனில் இருந்துக்கிடுவோம். ஏன்னா அங்கே போய் நம்முடைய ஃபெய்த்தை நம்ம வெளிப்படுத்தினா அதனால் நம்மளை கட்டம் கட்டிடுவாங்க. நாம் எம்மதம் சம்மதம்னு போயிடுவோம். ஆடி மாதம் வருது இப்போது, இது அடுத்த ஆயுத பூஜை வரும், அப்படியே ஃபுல்லாக 6 மாதம் ஃபுல்லாக பிடிச்சி போட்டுருவான். தீபாவளி வரும், பொங்கல் வரைக்கும் ஓட்டுவான். அப்படியே பசங்களை நம்ம ஜனங்களை நிமிர முடியாதபடி அடிமைத்தனத்திலே வைத்திருக்கிற ஒரு சத்துருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ காழ்ப்புணர்ச்சி பயங்கரமாக பீக்கில் இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. கிறிஸ்தவ எதிர்ப்புணர்வு, கிறிஸ்தவத்தின் மீது எரிச்சல், ஒரு கிறிஸ்டியன் நேமை பார்த்தாலே எரிச்சல். சாலமோன், டேவிட், சாமியல்னால ஒரு எரிச்சலோடு பார்க்கிற ஒரு சுபா. டிடிஆர் கூட என்னை பார்த்து மறைக்கிறார். கீதானா ஒன்றும் சொல்லலை, ஏன்னா அவங்க பேர் இல்லை, ஒன்றும் சொல்லலை. ஆனால் சாமியல்னா இப்படி பார்க்குறாரு, டிடிஆர் என்னை பார்க்குறாரு. தினைக்கும் ஒரு ஹிந்தி வாலா தான், ஹிந்தி வாலா இங்கே வாலாட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க, இந்த சமுதாயத்தில் நான் எப்படி இருக்கணும்னா பாடுகளுக்கு என்னை கமிட் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமே, ஆண்டவர் நம்மள ஒரு கமிட்மெண்ட் கூப்பிடுக்கிறார். அந்த கமிட்மெண்ட் எப்படிப்பட்டதுன்னா பாடுபடுவதற்கான கமிட்மெண்ட். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட கமிட்மெண்ட் இருந்தது அந்த ஜனங்கள்கிட்ட. ஆமென். 4:14-15 என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை. என்ன சோதனை தெரியலம்மா, அவர் புள்ளி வச்சு பேசுறாரு. என்ன சோதனை தெரியல, அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. ஏதோ ஒரு சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு தொந்தரவு இருக்கு, சரீரத்தில் இருந்திருக்குது. ஒரு தோல்வியாதியோ, அது கண்களிலிருந்து ஏதோ ஒன்று ஒரு ஈழ மாதிரி விழுந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று பவுலுக்கு பார்க்கவே அருவருப்பாக இருக்கத்தக்கதாக ஏதோ ஒரு சங்கடம் இருந்துருக்குதுங்க. அது என்னவா இருக்குன்னு தெரியல நமக்கு. நிறைய கடல் பிரயாணங்கள், கடலில் வர பூஞ்சை நோய்கள் இருக்கிறது, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வருகிற நோய்கள். கடல் பிரயாணத்தில் நிறைய நோய்கள் வரும், தீராத நோய்கள், சரும வியாதிகள் வந்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் ஜேம்ஸ் தானே அவர் பேர், நம்ம புதூரில் காலெல்லாம் ஒரு தீராத ஒரு 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 எஸ்கிமோன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு ஸ்கின் டிசீஸ். ஹீல் பண்ணவே முடியாது, லைஃப் லாங் அது சொரிஞ்சிட்டு தான் இருக்கணும். அக்கா வரும், பேத்து போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். அது போன்ற ஒரு அருவருப்பான ஏதோ ஒரு வியாதி பவுலுக்கு இருந்திருக்குது. பவுலடிகள் நமக்கெல்லாம் பரிசுத்தவான், அப்போஸ்தலன், புகழுகிறோம், பெரிய மனுஷன் தான். ஆனால் அந்த பவுலுக்கிட்ட இருந்த அந்த சோதனை எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் என்னை அசட்டப் பண்ணலை, இவன்லாம் வந்துட்டானா, அசட்டப் பண்ணலை. இப்போ இருக்கிறவங்க மைக்கோ வசதியோ டெக்னாலஜி ஒன்றுமே இல்லை. ஆனால் பவுலுக்கிட்ட இருந்த அந்த வார்த்தையை தேவ தூதன் வந்து பேசினது போல ஏற்றுக்கொண்டார்களாம். வாசிச்சு பிடிங்க. அசட்டை பண்ணாமலும் அரோசியாமல், அரோசித்தல் ஒரு அலர்ஜிக்கான ஒரு வியாதி, ஒரு இருமிகினே ஒருத்தர் பேச நம்ம என்ன பண்ண, உடனே மூக்கு பொத்துமா இல்லையா? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒருத்தர் இருமிட்டே வரும்போது நாம மூக்கு பொத்திட்டு தூரம் பண்ண அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நானே நிறைய தரம் பண்ணியிருக்கேன், ஜாம் பண்ணும்போது அது இருமிட்டு இப்படி ஜாம் பண்ண, ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து இருமல் எனக்கு வந்துட போகுதுன்ட்டு நிறைய ஜாம் பண்ணியிருக்கேன். கை கழுவுனதுலாம் கிடையாது. நிறைய வியாதிஸ்தல் வரும்பொழுது நாமளே அரோசித்து அவங்ககிட்ட இருந்து இருக்கிற பேட் ஸ்மெல், வித்தியாசமான வாசம், இந்த ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா தங்களை ஒதுக்கி கொள்ளுவாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, என் மேலே வந்த அந்த காரியம் வாசிங்கம்மா, அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்களே. ஆனந்த பாக்கி, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவங்களை, ஆதி நிலைய கொஞ்சம் நீங்க ரிவர்ஸ்ல போய் பார்க்குறீங்களா? கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்குறீங்களா? கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. முதலாக இயேசுவில் மகிழ்ந்த அந்த நாள், அந்த அபிஷேக ஆவியை பெற்ற உடனே உங்க உள்ளத்தில் இருந்த ரோல்டவேன்னு பாடி, என் பாவ பாரம்லாம் உருண்டு ஓடினதே என்று பாடி அவர்கள் மகிழ்ந்திருந்த நாள், அந்த நாளை யோசித்து பார்க்குறீங்களா? அந்த நாள் உங்களுக்கு நினைவு இருக்குதா? பவுல் சொல்றாரு, அவ்வளோ ஒரு பெரிய ஆனந்த பாக்கியம் அடைந்தீர்களே, அது எங்கே போனது? உங்க கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அவ்வளோ பண்ணீங்களப்பா. இன்றைக்கு என்ன ஆச்சுதுன்னா நான் சத்தியத்தை சொன்னதுனாலே நான் சத்துருவானேனோ. இப்படிப்பட்ட நிலைமையில அநேக ஊழியர்கள் எங்க என்ன சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க, மென்டல்னுவாங்க. அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட்டுக்குள்ளே மென்டல் இருக்குல்ல, இவர் அந்த காலத்து ஆள் இப்போ இவர் பூமர் அங்கிள் அப்படின்றவாங்க.
நம்ம பசங்க ஜென்சி கிட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எங்களை போல ஆளுங்களை பூமரங்க, இப்போ ராஜ்குமாரி பூமரங்க தான் சொல்கிறாங்களா நிறைய பேர். ரொம்ப பழமாக பேசுகிறாரு இவர், சின்ன வயசாக பார்க்கறதுக்கு ரொம்ப பழமாக பேசுகிறாரு. பிரதர் இப்படிலாம் இருந்தால் எப்படி பிரதர் நம்ம வாழ்க்கை என்ஜாய் பண்ண முடியும்? ஜீசஸ் நல்லவர் தான், அதுக்காக நம்ம அவரு மாதிரி மாற முடியுமா பிரதர்? ரியாலிட்டி வாங்க பிரதர், கொஞ்சம் இறங்கி வாங்க பிரதர். எவ்வளோ பாஸ்ட்டுங்க இருக்காங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, என்ன பிரதர் நீங்கள் அப்படின்னு இவர் மனம் மாற்றுதல் பண்ணுறதுக்கெலாம் இப்போ அதுக்கு ஊழியக்காரெலாம் வந்துட்டாங்க. ஜஸ்டின் பிரபுன்னு ஒரு ஐயா இருந்தார், காவி போட்டுன்னு ஃபுல்லாக ஜடாமுடி மாதிரி வச்சுக்கிட்டு எகுரி குதிச்சார், பண்ண ஊழியம் அலறிச்சு, மெட்ராஸே அலறிச்சு. சிறுனி அரங்கத்தில் அவர் போட்டு குள்ளுன்னு குளிக்க விட்டார். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஒருத்தர் ஊழியம் செஞ்சார், சாம் சொல்லதர். அவர் ஊழியம் செஞ்சு என்ன ஊழியம், ஃபெய்த் பிரிச்சர் அவரை மாற்றி முடியெல்லாம் கட் பண்ணி விட்டு ட்ரிம்மை ட்ரெஸ் பண்ணி விட்டு கடைசி காலத்தில் அவருக்கு ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணி, ரெண்டாவது கல்யாணம், ஏன்னா முதல் மனைவி மறிச்சிட்டாங்க, ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல ஊழியர் தான், தப்பான ஆள் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஃபர்வெண்ட்டை கர்த்தருக்கா வைராக்கியமாக இருக்கிற ஆளை அப்படியே அமைதிப்படுத்தி கூல்டவுன் ஆக்கி பெருங்காய டப்பாக்குள்ள அடைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் அலையுது. என் உயிரே போனாலும் நான் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை நான் விட்டு விடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்கலாம், அந்த ட்ராக்ல போங்களேன், அதோட பெஸ்ட்டாக பண்ணுமே தவிர கீழே போயிடக்கூடாது இல்லை. அதை தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, கஷ்டமான காலங்கள் வருதப்பா, பாடுபட உங்களுக்கு அருளப்பட்டிருக்காரு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பவுலும் சொல்லியிருக்காரு, பேதுரும் சொல்லு. ஏன்னா அவங்க பாடுகள் வழியே வந்ததுனால. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12ஆம் வசனம் 3:12. 2 தீமோத்தேயு 3:12. கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற. ஆமா, இது கடைசி காலமானதுனால எப்பப்பெல்லாம் உங்களுக்கு துன்பம் வரும் தெரியுங்களா? நாம் எப்பெல்லாம் கர்த்தருடைய காரியத்தை பிரதானப்படுத்தி அதை நோக்கி நம்ம காரியங்களை செய்கிறோமோ அது போன்ற நேரங்களில் நமக்கு துன்பம் வரும். எங்கெல்லாம் வரும்னா, ஸ்கூல் காலேஜில் வரும், பணித்தளங்களில் வரும், ஆஃபீஸில் வரும், வீடு வாசல் வரும், மாமியார் மருமகள் வரும், சொந்தக்காரங்கள்ட்ட வரும். ஏன் நாங்களாம் இல்லையா, அங்கே கூட தான் ஒரு பாஸ்டர் இருக்காரு, அங்கே கூட தான் ஒரு விசுவாசி இருக்காங்கன்னு மற்றவர்களை ஒப்புமைப்படுத்தி பேசி நம்மை மந்தப்படுத்துகிற சூழ்நிலை வரும். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இரு நினைவுகளால் மந்த நினைவுகளால் குந்தி நடக்காதீங்க. உங்களுக்கான வாக்குத்தத்த பட்டணம் விரைந்து நெருங்கி விட்டது. ஆமென். உங்களுக்கான வாக்குத்தத்த பட்டணத்தை நெருங்கி விட்டீர்கள், ரொம்ப நெருங்கிட்டீங்க. இட்ஸ் சோ நியர். நமக்கு வாக்களிக்கப்பட்ட கானானை ரொம்ப நெருங்கிட்டோம். ஆனா நமக்குள்ளாக வசதியை தேடி ஓடாதுன்னு பாட்டு இருக்குல்ல, ஃபாதர் பாட்டு, அதுல வசதியை தேடி ஓடாதே தொடுவானம் பாட்டு. அந்த வசதி வந்ததும் அசதி வந்துருது. வசதி வந்தது என்ன ஆயிருது, அசதி வந்துருது. இன்னைக்கு காலையில் யோசிச்சு பார்த்தேன், நான் துதி நேரத்தில் நான் யோசிச்சு பார்த்தேன், என்னுடைய தாயார் ஒரு ஏசி ரூம்ல படுக்கவே இல்லையே. அவங்க ஏசி ரூம்ல படுத்திருக்க கூடாது. அம்பத்தூர் நல்ல சொத்துக்காரங்க தானே, அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கல்ச்சர்ல இருந்தா, அந்த பிராமின் ஃபேமிலியில இருந்திருந்தா நல்லா தானே இருந்திருப்பாங்க. ஏன் அதை விட்டு வெளியே வந்தாங்க? சரி, கடைசி காலத்தில் நான் கூட தான் தலையெடுத்தேன், பிள்ளைகளையும் அவங்களுக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு அவங்க காடி அதெல்லாம் பார்த்து பிரச்சனை எல்லாம் பார்த்து நல்லா இன்னொரு 10 வருஷம் வச்சிருக்கலாமே. ஆனால் எதையுமே அவங்க கருதாமல், தம் உடம்பு பிரச்சனைலாம் சொல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த விசிறிலாம் வச்சுருப்பாங்க வீட்டில். ஃபேன் காற்று இல்லைன்னா காற்று பார்த்தெல்லாம் விசிறிக்கிட்டு எப்படியோ அந்த பொத்தலான தரையில், அந்த தரைக்குள்ளே அந்த சிமெண்ட் தரை, அதுக்குள்ளேருந்துலாம் இப்போ தான் டைல்ஸ் போட்டிருக்கோம் அவங்க போன பிறகு. அந்த ஹோல்ஸ்லேருந்து தேள் வரும், தேள் உள்ளே வரும் உள்ளேருந்து. அந்த தரையில் ஹோல்ஸ் வீட்டுக்குள்ளேங்க ஹோல்ஸ்லாம் தேள், குட்டி ஊண்டு தேள் வரும். பாத்ரூம் ஓரங்கள்லாம் இப்போ புறப்பட்டு வரும். அது மேலாம் துணி வச்சு அடைச்சிட்டு தன்னந்தனியே இந்த இடத்துல வரும். ஓட்ஸு கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு இங்கே இருந்தாங்க. என்ன நஷ்டம் இப்போ அவங்களுக்கு? நஷ்டமே கிடையாது. கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவினுக்கா. தன்னுடைய வாழ்க்கையில கம்ஃபர்ட் தேடவே இல்லை. பார்த்துக்குங்க, என் சின்ன தம்பி எவ்வளோ சொல்லியிருக்கிறான், அம்மா இங்கேயே இருங்கம்மா, இங்கேயே போக வேண்டாம்மா. இல்லை நீங்கள் ஃபேமிலி இருங்க சொல்லிட்டு தனியாக தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். இந்த காற்று பற்றி பேசுவாங்க, ஒன்று காற்று கொடுங்க ஆண்டவரேன்னுவாங்க, இன்னொன்று மேகஸ்தம்பம் பற்றி பேசுவாங்க. வெயில் இது போல் வெயிலில் போகும்போது ஆண்டவரே மேகஸ்தம்பம், ஏன்னா அவங்களுக்கு கையில் கொடையை பிடிக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லை. கடைசிக்கு பல்லுலாம் அப்படியே கரைஞ்சி போய் ஈவன் ஆயிடுச்சு, அப்படியே பல்லுலாம் அப்படியே சமமாகிடுச்சு, பல்லே கிடையாது.
பல்லுலாம் சுகரில் காரணம்னா 40 வருஷம் இன்சுலின் போட்டிருக்காங்க. 40 வருஷம் இன்சுலின் போட்டால் அந்த உடம்பு என்னையா இருக்கும்? என்ன கால்சியம் இருக்கும் அதில்? அந்த சத்தம் மட்டும் மாடு அழைச்சாலும் கொம்பு அழைக்காது, இந்த மாதிரி வாய்ஸ் மட்டும் கணீர் இருந்துச்சு. ஆனால் அந்த விசுவாசத்தை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமே. தாய்க்கு புகழ்ச்சிக்காக நான் சொல்லலை, அவங்களாம் நமக்கு ரோல் மாடல், மாதிரி பின் வைத்து போயிருக்கிறார். எனக்கு மாதிரி இல்லட்டா பரவாயில்லைங்க, நான் ஒரு மாதிரியா இருக்கிறதுக்கு அழைக்கப்படலை, கிறிஸ்துவின் மாதிரியில் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நாமே 1 பேதுரு 2:21 அதான் பேதுரு சொல்றாரு, எப்பா நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணவே வேண்டாம், நீங்க அதுவும் கன்கார்டன்ஸ் பார்க்க வேண்டாம், இதுக்கு நீங்க பைபிள் காலேஜ் போக வேண்டாம், நீங்க கிரைஸ்ட்லிக் கிறிஸ்டியனா இருந்தா போதுமே, கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதுமே. என்ன கிறிஸ்துவன் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிட்டாரா? ஏங்க கிறிஸ்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிட்டாரா? எங்க பிள்ளையாரே ஆகலை, கிறிஸ்து எப்படிங்க ஆவார்? பிள்ளையார் நேற்று வந்தவர், அவரே அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகலை. நீங்க தான் புது டிசைன்ல பாட்டு போடுறீங்க, அவன் இன்னும் அதே பாட்டு தான் பாடுனுங்கிறான். 2 நாளாக இருந்தோம், கோயில் வளாகத்தான் இருந்தோம், கோயில் அந்த குளம் ரொம்ப குளோரியஸா இருக்கு பார்க்கறதுக்கு. 6 கால பூஜை பண்றாங்க, பாட்டு ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. விவேகானந்தர் பாறைக்கு போனோம், அங்கேயும் பாட்டு இந்த ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மனிதர்கள் எங்க அந்த டிவைன் ஃபீலிங்ல போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரசன்ஸ்லேயே மக்களை வச்சிருக்கிறான். இருளின் சக்திகள் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குதுங்க. எங்க போனாலும் ஒரு மங்களகரமா இருக்குது, நல்ல ஒரு பூக்கள் அலங்காரமா இருக்குது, எங்க போதும் விளக்கா இருக்குது, அவ்வளோ பயபக்தியா இருக்கிறாங்க. போற போக்கு திருவள்ளூருக்கே அங்க திருவள்ளூர் சிலையை பார்த்தா பிரம்மாண்டமாகுது, அந்த பாதத்தை தொட்டு கும்பிடுதுங்க. இன்னும் எவ்வளவு பிரிச்சு போறோம் கால் அப்படின்றான், அந்த காலை பார்த்து மயங்குதுங்க. இத்தனைக்கும் அந்த பிட்டா வச்சிருக்கிற ஒரு சிலை, அது இப்பவுமே சிதிலம் அடைஞ்சிட்டு இருக்குது. அடுத்த 25 வருஷம் இருக்குமானு தெரியல. நிறைய பூசு வேலைலாம் பண்ணி வச்சுக்கிறாங்க அங்கங்க, நேச்சுரலா இல்லை. எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த கல்ச்சர் எல்லாம் மாறவே இல்லை, இவங்க அப்படியே வச்சிருக்கிறாங்க. இப்போ ஐயப்ப சாமி போறாங்கல்ல, அவங்க ஏதாவது பாட்டு மாத்திருக்காங்களா, ஏதாவது ரிதம் மாத்திருக்காங்களா? ஜான் ஜபராஜ் பாட்டு மாரி ஐயப்ப சாமிக்கு பாட்டு வந்துக்குதாமா? அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி பக்தி அப்படியே ஸ்டாக்னா அப்படியே இருக்குது? அவங்க மட்டும் எப்படி ஸ்டைல மாத்திக்கல? அவங்க மட்டும் அதே அப்படியே பாட்டு பாடு. இன்னைக்கு கூட பாட்டுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு, வர வழியில் கேட்டுச்சு. மாரியம்மா திரிசூலியம்மான்னு. சூலம்னா என்னது? சூலன்றது பலி செலுத்தும் போது அவ்வளோ பெரிய மாடு, ஜாயிண்ட் சைஸ் மாடுகளை பெரட்டி பார்த்து இப்படி குத்தி இப்படி நிமித்துவான். ஒரு மனுஷன் செய்வான் அந்த வேலையை. பலிபீடத்தில் பேர்ன்ட் ஆஃபரிங் பண்ணுவாங்கல்ல, அது எல்லா பக்கமும் நல்லா வேகணுன்றதுக்காக தகன பலி செலுத்து. சூலம் அதாம்மா, சூலத்துக்கு சொல்லு போய், அதை சூலம் நான் மனுஷனை குத்துறதுக்கா இல்லைன்னா இப்போ அசுத்தாவி குத்துறதுக்கு? அசுத்தாவி எங்கே போய் குத்து? சூலத்தில் இருந்து போய். சூலம் வந்து விசிபிள் ஆன வேறு வெப்பன் அது. அந்த சூலம் வந்து லிட்டரலாக எதுக்காகனா, பலிகள் செலுத்தப்படும் போது அந்த பலிகளை திருப்பி போடுவதற்காக பயன்படுத்த சூலம். அந்த சூலத்தினுடைய இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா, சிலுவையினுடைய வடிவமாகவும் சூலத்தை பார்க்கிறாங்க. அப்போ மனிதர்கள் எந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் அங்கே விவேகானந்தர் பாறையை போய் பார்த்தா எதிர்வினர் கோயில் மாதிரி கட்டி வச்சிருக்கான். அது என்னடானா, பகவதி அம்மன் கால் அங்கே இருக்குதான், பாதம், பகவதி அம்மன் பாதம் அங்கே இருக்குதான். சரி, கால் இருக்குது, அந்த கால் வச்சு என்ன பண்றது? அந்த கால் நம்மளை ரட்சிக்குமா? அதுக்குள்ள செருப்பு போட்டு போக கூடாதான், போட்டோ எடுக்க கூடாதான். நம்ம சர்ச்சுக்குள்ள கேமரா வைத்து லைவ் போடலாம். இன்னும் சிட்டி சர்ச்செல்லாம் போனால் ஷூ போட்டுனே உள்ளே வரலாம், பாஸ்டர் ஷூ போட்டுனே பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் விக்கிரகாராதனை பண்ணுறவன் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கான், அதனுடைய அந்த ஆல்டரை அவ்வளோ பயபக்தியாக வச்சுருக்கிறான். கொஞ்சமாவது பயம் இருக்கணுமா இல்லையா நமக்கு? அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். மனசுல எல்லாம் வச்சுக்கங்க. என் நிமித்தம் உங்களை வாசிங்களேன், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல்வேறு தீமையான பாஷை, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அது உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு மிஷினரிகளுக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு கொடுமை அவங்க செய்யாத. இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டம் போட்டுட்டு அவங்களுக்கு 20 years அவங்களுக்கு இது கொடுத்த என்ன சொல்லுவாங்க, தண்டனை அறிவிச்சிருக்காங்க.
20 years என்ன வருது? ஜாமீன் கிடையாது. கேஸ் எப்படி ஃபைல் பண்ணுவான்? பொய் கேஸ் தான் ஃபைல் பண்ணுவான். இவர் எனக்கு பைபிள் கொடுக்க வந்தார், நீங்கள் வா நான் வேலை வாங்கி தரேன்னு சொன்னார் அப்படின்னு அவனும் சால் செட் பண்ணி கேஸ். ஒரு ஊழியக்காரர் உள்ள தள்ளணும்னா அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஜெபம் பண்ணுற மாதிரி இதே மாதிரி தான் உள்ளே வருவாங்க, யாரோ மாதிரி வருவாங்க. ஐயோ ஒரு புது விசுவாசி, நம்மளும் மகிழ்ந்துருவோம். உடனே அதை பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் கேஸ் கொடுத்துருவாங்க. போயிட்டு நாங்கள் தலைவலின்னு போனோம், நீ ஏசு எடுத்துக்கினா தான் தலைவலி. ஏசு தான் நல்ல. இப்போ பால் திணற மேலே கேஸ் போட்டாங்களே, ஏசு உங்களுக்கு அற்புத சுகம் தருவேன்னு சொல்லிட்டாராம். அது எப்படி நம்ம சொல்லலாம்? இது வந்து இது என்னது, பொய்யாய் ஆசை காட்டி மதம் மாற்றதான் அது பேர் அப்படின்னு கேஸ் கொடுத்துட்டான். போட்டு இப்போது கேஸ் வந்து நடந்துட்டு இருக்காரு. அவர் பெரிய ஆள், காசு கொடுத்துட்டு வந்துடுவார். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நிறைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு வெளியில் ஜாமீன் கூட கிடைக்காம தவிச்சிட்ருக்குறாங்க. நான் நாட்டு நடப்பை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லும்போது இந்த மாத வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தில் 31ஆம் அதிகாரம் ஏசாயா 31:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கான ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு வசனத்தை கொடுக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர். ஆமேன். அப்போ 3 வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருப்பார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லும் சரி, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஆமே ஆமே. கணவன் மனைவி நடுவில் ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டுடுச்சு, ஒருத்தர் புரிஞ்சிக்கல, ஒரு புரிதல் கோளாறு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவர் 2 பக்கமும் சைடு எடுக்கவே மாட்டார் தெரியுமா? ரொம்ப அழகான தேவன். ஏன்னா 2 பேருமே அவருக்கு வேணும். அல்லேலூயா. 2 பேரும் அவருடைய பிள்ளைகள் இல்லவா? பாதாமம் ஏவாளுக்கும் யார் அதிகாரி, யார் அப்பா? கடவுள் தானே அப்பாவா இருக்கிறாரு. அது போலதான் நீங்க ஒவ்வொரு கப்பல்லையும் அவர் பார்க்கிறார். ஒரு கப்பலுக்குள்ள பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சைடு எடுக்கவே மாட்டார். ஆமே. மேபி அவங்க நினச்சிக்குவாங்க நீங்கன்னா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணு. மனிதர் இப்போ ஒரு பெண்ணுடைய தகப்பனார் ஒரு புகார மாப்பிள்ளை கிட்ட இருந்து எதிர்பார்க்கும்போது பொண்ணுக்கு தான் சப்போர்ட், நீங்கன்னா உங்க பொண்ணு தான் சப்போர்ட் பண்ணீங்கன்னு மாப்பிள்ளை சொல்லுவாரு. ஆனா ஆண்டவர் சைடு எடுக்கவே மாட்டார். ஆமே. இருவருக்கும் நடு நின்று அவர் தீர்ப்பு செய்வார். அல்லேலூயா. இருவரும் 2 கைகளை பிடித்துக் கொள்வார். ஆமே. எதுக்கு ஆண்டவர் 2 கை கொடுத்திருக்காரு? 2 கைகளிலும் அவர் நம்ம பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 2 கைகளிலும் அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு பிரச்சனையோடு நீங்க ஒத்துட்டு போறீங்க, ஒரு நீதிபதிகிட்ட போறீங்க, வழக்கறிஞர் இல்ல, டைரக்டா நீங்க ஜட்ஜு கிட்ட போறீங்க. ஜட்ஜு 2 பேர் கைகளும் பிடிச்சு அப்படி அணைச்சி வைக்கிறார். எப்படி இருக்கும் அந்த கைகள்? ஆமே. அவர் சைடு எடுக்கவே மாட்டார். உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஆமே. இந்த வசனத்தை ஆண் வாசித்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பார், பெண் வாசித்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஆமாவே இல்லையா? அடுத்த வாக்கியம் வாசிக்கிறோம். சிம்பிளா நான் போயிடுறேன், ரொம்ப டீப்பா போகணும். ஹீட் ரொம்ப உங்களை பாரப்படுத்துற மாதிரி செய்திகள் நிறைய இருக்குது, அதை சொல்ல விரும்பல. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கிற காரியங்களிலே கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசத்துல உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமே. ஆதரவாக இருப்பார். 2வது பார்ட் என்ன சொல்றாரு? உங்களை காத்து தப்ப பண்ணுவார், காக்கிறவராக இருக்கிறார். போன வாரம் சொன்னேன், என்ன சொன்னேன்? 2 வார்த்தை, ரெஸ்கியூ பண்றது, இன்னொன்னு ரெடீம் பண்றது. 2 சொன்னேன்ல. ரிடெம்ஷன்ல ஒரு ரெமிட்டன்ஸ் ஒன்று இருக்கும். ரிடெம்ஷன் மீன்ஸ் வித் ரெமிட்டன்ஸ். கடவுள் விலையின்றி விடுவிக்கவே மாட்டார் யாரையுமே. ஆனா நமக்குன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா, பணமும் இன்றி விலையும் இன்றி நீங்க இலவசமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமே. அவருடைய ரிடெம்ஷன் எப்படிப்பட்டதுன்னா, வித்தவுட் எனி பெயின், வித்தவுட் எனி ஒரு சிங்கிள் பென்னி கூட நீங்க உங்களை விடுதலைக்காக செலவு பண்ண தேவையில்லை. இன்ஸ்டன்ட் ஹீலிங் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமே. நாங்க கடந்து சென்ற அந்த முகாமில் அதிகமாக டிப்ரெஷன் பத்தி பேசப்பட்டது. நான் அடிக்கடி யோசிப்பேன், நிறைய பேர் டிப்ரெஷன்ங்கிற சொல்லின் தாக்கம் தெரியாமலேயே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, கொஞ்சம் என்ன அமைதியாக உரையானுவாங்க. ஐயோ, டிப்ரெஷன் சொல்லுடைய அந்த வீரியம் தெரியுமா உங்களுக்கு? மன அழுத்தம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மணிரத்னன்கிற சினிமா இயக்குனுடைய மூத்த அண்ணன் ஜிவி என்று ஒருத்தர் இருந்தார்.
ஜி வெங்கடேசன் நினைக்கிறோம் முழுநாம். அவர் அந்த நிறைய ரஜினி படம்லாம் எடுத்துருக்கிறாரு பாருங்க. அவருக்கு கடன் பிரச்சனை, டிப்ரெஷன் ஆயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார் ஊட்டியில் போய் தன்னந்தனியே. அவருக்கு குடும்பம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஆனால் தன்னந்தனியே தன்னுடைய அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் எவ்வளோ பேர். இந்த டிப்ரெஷன் எங்கே கொண்டு போகுதுன்னா ஒரு மனிதனுடைய தன் ஜீவனே கசந்து போகிற நிலைமைக்கு கொண்டு போயிடுது. அதிலிருந்தும் கர்த்தர் நம்ம ரெஸ்கியூ பண்ண விரும்புகிறார். ஆமே. கர்த்தருடைய பெயரே தப்பு வைக்கிறவர். அல்லேலூயா. காத்து தப்ப பண்ணுவார். ரெண்டாவது, அவர் கடந்து அதை விடுவிப்பார், டெலிவர் பண்ணுவார். உங்களை டெலிவர் பண்ணிடுவார். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை செப்பரேட் பண்ணி வேற ஹைட்டுக்கு உங்களை கொண்டு போவார். ஆமே. என்னை கர்த்தர் உயரமான கண்மலைக்கு கொண்டு போவார். 2 வசனம் இருக்குது. ஒன்று ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 2வது சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம். வேகமா வாசிங்க. ஆபகுக்கு 3 கடைசி வசனமும் 27:5 வாசிக்கலாம். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தின் மேலே நடக்க பண்ணுவார். முடிஞ்சிட்டா? இங்க வந்துருங்க. 27:5 சங்கீதம் 27:5. தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்திலே மறைத்து கண்மலையின் மேல். இந்த கண்மலை என்ற வேதத்தில் எங்கன்னா வருதுன்னா இப்பவுமே எழுதிக்கங்க, கண்மலை கிறிஸ்துவே. சொன்னது யாரு? பவுல் சொல்றார். அந்த கண்மலை கிறிஸ்துவே. என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு கண்மலையா இருக்கிறார். ஒரு ஃபோர் ஷோர் எஸ்டேட்னு ஒன்று இருக்குது சென்னையில், பட்டினப்பாக்கம். இங்கிலீஷில் பார்த்தா ஃபோர் ஷோர் எஸ்டேட்டா, தமிழில் பட்டினப்பாக்கம்னு போட்டிருப்பான். நீங்கள் பஸ்ஸில் பார்க்கலாம். 23C 27D அந்த வழியாக போவோம். நீங்கள் வில்லிவாக்கத்துன்னு எடுப்பான். பட்டினப்பாக்கம்னு போட்டிருப்பான். கீழே ஃபோர் ஷோர் எஸ்டேட்னு போட்டிருப்பான். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு ஃபோர் ஷோராக இருக்கார். ஆமே. உங்களுக்கான மறைவிடமாக இருக்கிறார். உங்களுக்கு பாதுகாப்பு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒரு ஆத்மாவை காப்பார். ஆத்மா ஏன் காக்கப்பட வேண்டும்? ஆத்மா அறிவில்லாமல் போய் நல்லதல்ல, கால் துரிதமானம் தப்பி நடக்கிறான்றார் நீதிமொழிகள் 19:2. இந்த ஆத்மா தான் ப்ரொடெக்ட் பண்ணப்பட வேண்டும். ஒரு கர்ப்பஸ்திரியை கொண்டு போகிறாங்க லேபர் வார்டுக்கு. கொண்டு போகும்போது டாக்டர்ஸ் கவனம் எல்லாம் எதன் மீது இருக்கும்? அந்த பெரிய உயிர் தான் மெயினாக கவனமாக இருப்பாங்க. அதுக்கு தான் எதுவும் சேதம் வராமல் பார்ப்பாங்க. இன்றைக்கி மனுக்குலத்தில் 108 ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா மனித உயிரை தான் காப்பாற்றுறாங்களே தவிர ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு யாருமே எந்த விதமான சிஸ்டமும் கிடையாது. ஆத்மாவை காக்கிற இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. உங்க ஆத்மா பத்திரமா இருந்துச்சுன்னா, உங்க ஆத்மா திடமா இருந்ததுன்னா உங்க ஹார்ட் அட்டாக்லே கியூர் ஆகிடும். வீட்டில் இருந்து ஹார்ட் அட்டாக் சரியாயிடும். ஆஸ்பிரின் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் கிளியர் ஆகிடும். எப்படின்னா மனது கர்த்தரோடு கனெக்டாக இருக்குது. அல்லேலூயா. அவர் உங்களுடைய கிளென்ஸ் பண்ணுவாராம். அவங்களுடைய சோலில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் கிளீன் பண்ணுவாராம். இருதயத்தை விசாரிப்பாராம். 33ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் ராக்காலத்தில் என் இருதயத்தின் அருகில் என் இருதயத்தினுடைய ஒவ்வொரு இயக்கங்களையும் கவனிக்கிறார். என் மீது அவர் கண்கள் கவனமா இருக்குது. 33ஆம் சங்கீதம். உங்களுக்கே தெரியாது உங்க இருதயத்துக்கு என்ன நடக்குதுன்னு. நைட்ல ஒரு நிமிஷம் நின்றுட்டு திரும்பி இருதயம் இயங்கிட்டு இருக்கு தெரியுமா? நைட்டு உங்கள் இருதயம் நின்று தெரியுமா உங்களுக்கு? திடீரென்று பிறக்கிற மாதிரி இருமல் வருது, அது இருதயம் நின்றதற்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க. திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிறக்கிற மாதிரி இருமல் வரும் பாருங்க. அந்த இருமல் இது குறிக்கனா உங்கள் இருதயம் சில நொடிகள் துடிப்பதை மறந்து விட்டது. அந்த லங்ஸ்லேருந்து ஒரு ப்ரெஷர் கிளம்பி போய் சென்று அந்த இருதயத்தை தாக்கி அதை மீண்டும் சொல்கிறது கரெக்டாப்பா? இஷ்டத்துக்கு ரீல் சுத்தர் என்னோட டாக்டர் படிச்ச நினச்சிக்க பாரு. நான் தப்பா சொன்ன மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவனுக்கு கேளுங்க. அல்லேலூயா. டாக்டர் சொல்றாங்க நெஞ்சில பெயின் அழுத்தமா தான் ஓங்கி பலம் கொண்டு மட்டும் இருமுங்க. அடிவயிற்றில் கை வச்சுக்க சொல்றாங்க. இருமுனா அந்த நெஞ்சில் இருக்கிற அழுத்தம் பெயினே போயிருமா? ஏன் நீங்க வாழ வேண்டும்? ஏன் நீங்க உயிரோடு இருக்க வேண்டும்? உங்களை நம்பி நிறைய ஜீவனில் இருக்க பொறுப்புகள் இருக்குது. அல்லேலூயா. நீங்க கவலை மத்தியில சொல்லியிருப்பீங்க ஒருவேளை, ஆனா என்ன எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தாவேன்னு. உங்க பேச்சு கேட்டு அவர் எடுத்துக்கிட்டாருன்னா கடைசியில் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கிருபை கொடுங்க ஆண்டவர். சரிம்மா நாளைக்கு நைட்டு ஒன்று எடுத்துக்கிறேன்னா சும்மா இருப்பீங்க?
இல்லை கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் நம்ம மனசு அப்போ கோவம் தான் சொன்னேன், இப்போ கொஞ்சம் அவ்வளோ கோவம் இல்லை, கோவம் அடங்கிருச்சு, எடுத்துக்காதீங்க கர்த்தாவே. நீ எடுத்துக்கணும் எடுத்துக்காது அது அல்ல. ஆமே, என் மேலே நித்திய நோக்கம் உடையவர் ஆண்டவர். ஆமே, இட்டர்னல் பர்பஸ், என் மீதான நித்திய நோக்கங்களை உடையவர் தேவனாக இருக்கிற 33ஆம் சங்கீதம் எடுத்தீங்களா? என் மேல கவனமா இருக்கிறார் இல்லையா? 18-19 தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும். ஆமேன் ஆமேன் ஆமேன். அவ்வளோ அற்புதம். இருதயம் என்ற சொல்லி மட்டும் சங்கீதத்தில் தேடி பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். என் இருதயம் களி கூர்ந்தது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன்னு சொல்கிறார் 16ஆம் சங்கீதத்தில். இந்த கடைசி காலத்தில் உங்கள் இருப்பு மிக மிக அவசியம். பக்கத்தில் சொல்லுங்க, நான் இருப்பது மிக அவசியம். ஆமே, என் இருப்பு மிக மிக அவசியம். நான் இல்லாமல் போனால் இந்த தேசம் பாழாய் போகும். ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு வேறு யாருமே இல்லை, வேறு யாருமே இல்லை. நீங்கள் சுவிசேஷம் கைப்பிடிச்ச சும்மா ஜஸ்ட் நீங்கள் உயிரோடு இருங்க, அது போதும். உங்களுடைய இருப்பு மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. இருந்தார், எங்கே போனார்? அவர் எங்கேயோ இருக்கிறார், இங்கேருந்து போயிட்டார். சிவப்பட்டில் என்ன சொல்லுவாங்க? இப்போ என்னை பற்றி கேட்டால் இங்கே தான் இருந்தார், அவர் அவங்க ஊருக்கே போயிட்டார், அப்படி தானே சொல்லுவாங்க. நான் இருப்பது மிக அவசியம். ஹல்லேலூயா. நான் இருப்பது மிக அவசியம். பவுல் சொல்கிறாரு, நான் இந்த கூட்டை விட்டு பறந்து போக ஆசையாக தான் இருக்கிறேன், ஆனால் நான் இருப்பது உங்களுக்கு அவசியம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், இந்த கூடாரத்தை விட்டு நான் போக நான் விரும்புகிறேன். பேதுரும் அதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். இந்த கூடாரத்தை விட்டு நான் குடி போக ரொம்ப ஆசையாக இருக்கிறேன், ஆனால் இந்த போர்வையை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லை, சுகர் ப்ராப்ளம் இருக்குது, பிபி ப்ராப்ளம் இருக்குது, நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, கழுத்து வலி இருக்குது, முட்டு வலி இருக்குது, நடக்க முடியல, கால் வீங்கிருது. இது எல்லா வீக்னஸஸ்க்கு மத்தியிலும் நான் இருப்பது கர்த்தருடைய கிருபை விளங்குவதற்காக இருக்கிறேன். நாமே நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டா இந்த தேசத்துக்காக யார் ஜெபிப்பாங்க? என் குடும்பத்தை யார் விசாரிப்பாங்க? ஒரு ஆலோசனை யார் சொல்லுவாங்க? ஆமே, ஹல்லேலூயா. இந்த கடினமான நாட்கள், சோ டஃப், இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம், சில வீடுகளில் வருகிற நிதி சுமைகள், நிதி போராட்டங்கள், இந்த லோன்ஸ்னால் வருகிற கடன்களால் வருகிற போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உங்கள் ஜீவன் கசந்து போகிற அளவுக்கு அந்த சத்துரு உங்களோடு போராடிட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமே, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நத்திங்களா, இப்போ ஒன்றாவாதீங்க. வீடெல்லாம் யாரும் பறிக்கல முடியாது, அவ்வளோ பெரிய தாதாலாம் யாரும் உலகத்தில் கிடையாது. வந்து பூட்டு சீல் வச்சுருவானா? அவ்வளோ பெரிய ஆள் அது எப்படி சீல் வச்சிருவான்? நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி ஆகும் அது எப்படி ஆகும்? பிள்ளைங்களுக்கு அந்த மாப்பிள்ளை எல்லாம் ஏசப்பா பார்த்து வைக்கலையா? அது வரைக்கும் வச்சுட்டாரு. கொஞ்சம் மெதுவாக வரான், டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிறான், தான் இருக்கிறாங்க. அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. பட் நீங்கள் உங்கள் கோல்களை ஃபிக்ஸ் யுவர் கோல், உங்கள் லட்சியங்களிலே நீங்கள் கவனமாக இருக்கணும். சும்மா விளையாட்டு இல்லை. நீங்கள் சரியான கோல் செட்டிங், ரொம்ப கோல் செட்டிங் தனி ஒரு டாபிக். அது உங்களுக்கான லட்சியங்களை, லக்குகளை நிர்ணயிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நோவாக்கு ஒரு கோல் இருந்துச்சு. 52 நாட்களிலே அலங்கத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்த நெகேமியாவுக்கு ஒரு கோல் இருந்துச்சு. கடினமான நாட்கள், டஃப்பான சூழ்நிலைகளில் கர்த்தருக்காக சாதித்தவர்கள். ஆமே. எஸ்ரா சகரியான் புஸ்தகத்தில் 4:6 பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்காக கடினமான காலத்தில் மேற்கொள்கிற பிரச்சனையை சகரியா 4:6 வாசிச்சிங்கன்னா சொல்கிறார் பாருங்க. சகரியா 4:6 செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அப்படியே விட்டுட்டு கீழே வந்துருங்க. சந்தோஷமாய் பார்க்கிறது 10ஆம் வசனம் வாருங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இப்படி வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தினாலை. இப்போ மாகி ஐயா அவங்களுடைய பேத்தி அவருக்கு தானே செல்வம். நான் பார்க்குறேன், எப்படி பார்த்துருப்பேன்? உங்கள் பேத்தி நான் ரொம்ப சாதாரணமாக பார்த்தேன். ஐயா எப்படி பார்த்தேன்னு நான் சொல்ல விரும்பல, சொன்னால் நீங்களே என்ன மதிக்க மாட்டீங்க.
இதெல்லாம் ஒரு குழந்தை, இது வளர்ந்து இது அழகாகி இப்போ இன்னும் அழகா இருக்குது. இப்போ அது குழந்தையா இருக்கும்போது அதை நேசிச்சு அந்த தாயும் தகப்பனும் அந்த தாத்தாவும் பாட்டியும் அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அல்லேலூயா. பார்வைக்கு அற்பமா இருக்கும். அது சொன்ன நொலிம்பி சொன்ன வரோம், நொலிம்பி துணுண்டா இருக்குது. அதுக்கும் அந்த நமக்கு என்ன சந்தோஷம். எல்லாருக்கும் சக்கரை பொங்கல்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்களே. ஐயோ என் குழந்தை நின்றுச்சுன்னு. அல்லேலூயா. வாட் அ பிளெஸிங். குழந்தை எவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி அந்த குழந்தைய பார்க்கும்போது அதுவும் தெரியல, அகஸ்மாத்தான் எங்கள் வீட்டம்மா போட்டு சட்டை போட்டுன்னு வந்துக்கிறீங்க சென்டிமெண்ட்டாக. அவங்க தைச்சி கொடுத்த சட்டை, நீ போட்ட சட்டை தப்பாக சொல்லிட்டேன், தைச்சி கொடுத்த சட்டை நாங்கள் அதை கூட வச்சுருக்குறோம். என் பையனுக்கு இப்போ பல்லு எடுத்து வச்சுருக்கிறேன். அவன் தொப்புள் கொடி காஞ்சி போன தொப்புள் எடுத்து வச்சுருக்கிறேன். இவந்து கூட இது ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் வச்சுருக்குறோம். என்னை பார்த்து என் தங்கச்சி அதேமாரி அவளும் எடுத்து வச்சுருக்கிறா. அப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, அற்பமாக தான் இருக்குங்க பார்க்கறதுக்கு, அற்பமாக தான் இருக்கும் ஆரம்பம். நம்ம சின்ன கூட்டமாக தான் இருக்கிறோம். இங்கேருந்து வருகிற ஜெயின்ஸ் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உலகத்தையே கலக்குவாங்க. ஆமே, ஐநோ, எனக்கு தெரியும். என் வார்த்தை கேட்கிற யாருமே சோடை போகலை, எல்லாமே ஷைன் பண்ணுறாங்க. அல்லேலூயா. என் வார்த்தை கேட்டுட்டு ஆனால் பின்மாற்றம் ஆகிட்டான் சொல்லுங்க, நான் வந்து ஊழியம் செய்கிறேன். அவனுக்கு இப்போ கூட நான் காலை கழுவி ஊழியம் செய்கிறேன். உன்கிட்ட தான் இப்போ அவன் பிரசங்கம் கேட்டேன், உன்கிட்ட தான் அவன் இப்போ திருவந்தெல்லாம் எடுத்தான், உனக்கு தான் காணிக்க கொடுத்தான், இன்றைக்கி அங்கே தண்ணி அடிச்சு அலையிறாயா, யாராக இருந்தால் சொல்லுங்க. எனக்கு ஆண்டு சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் வசனத்தை ப்ராக்டிக்கல் சென்ஸில் நான் பேசுகிறேன். உங்கள் வாழ்விலோடு கலந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டு கூட ஒருத்தன் மனம் திரும்பலை, அவன் வீணாக போகிறானா, அது கர்த்தருடைய கோபம் மேலே இருந்தால் தான் முடியும். அவன் கிருபைக்காக நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஆமே. அற்பமான ஆரம்பத்தினாலே யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. அந்த குழந்தைய வந்து தத்தி தான் நடக்கும். ஆனால் பிற்காலத்தில் பிடி உஷா மாதிரி ஓட்டப்பந்தய வீராங்கனையாக மாறிடும். ஆனால் குழந்தை நடக்கும்போது அற்பமாக தான் இருக்கும். உங்களுக்கு அற்பமான எதையுமே எங்கள் அப்பா அசட்டை பண்ண மாட்டார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவின் மீது கவனம் உள்ள தேவன். ஆமே. இந்த முடிவை கவனிக்கிறார். யோபு 7:8, பிரசங்கி 8:7 ரெண்டுத்துலேயும் நம்ம வாசிக்கிறோம் ஜோடி வாக்கியம். அவங்க சொல்கிறாரு, அப்படி தான் ஏன் இருக்கும் பிகினிங்கு, ஆனால் நீங்கள் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மகிமையாய் க்ளோரியஸ் எண்டிங்காக கத்துறது மாற்றுவார். பெரியவருங்க, ரொம்ப பெரியவருங்க, ரொம்ப அழகான திட்டங்களை உங்களுக்காக வச்சிருக்காரு. நம்பினீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. ஆமேன். யோபு 8:7, பிரசங்கி 7:8. இங்க பாத்தீங்கன்னா 7:8 சொல்றாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ஏதாகிலும் ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்துமான்னு சொன்னா, நீங்க அப்பாட்ட நீங்க உங்களை சரண்டர் பண்ணி, ஆண்டவரே என்னால் இது முடியலப்பா, 1000 ட்ராக்ஸ் நான் சுமந்துட்டு போனேன். ஒரு கைப்பிரதி ஊழியம் செய்யறவங்க சொல்றாங்க, 1000 ட்ராக்ஸ் நான் சுமந்துட்டு போனேன், 2 ஃபீட்பேக் தான் வந்ததுன்னா அவன் முட்டாள் அல்ல, அவன் புத்திசாலி. ஆமே. ஹல்லேலூயா. 1000 ட்ராக்ஸ் கொடுத்து கூட ஒரே ஒரு ஆத்துமாவை கர்த்தர் ரட்சிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமே. ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கு இப்பெல்லாம் போக முடியாது, ஆனா அரசாங்க மருத்துவமனை செஞ்சு நீங்க 100 பெட்டுக்கு நீங்க ஜெபம் பண்ணி ஒருவர் ரட்சிக்கப்பட்டா அவன் முட்டாள் அல்ல, அவன் புத்திசாலி, பரலோக ராஜ்யத்தில் அவன் பாக்கியசாலி. ஹல்லேலூயா. அற்பமான எதையுமே நீங்க அசட்டை பண்ண முடியாது. இளங்கோ பிரதர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இளங்கோ பிரதர் வந்து அவரு ட்ராக்ஸ் ஒன்று எழுதினார். அந்த ட்ராக்ஸ் எழுதுனதுல எங்க அம்மா தாலி கொடியை கழட்டி போட்டாங்க காணிக்கைப்பேட்டில். எங்க வீட்டம்மா அந்த தாலி கொடியில அந்த பணத்தில் தான் அந்த ட்ராக்ஸை வச்சுட்டாங்க. அது பிரதி நான் ஒன்று மாடல் வச்சிருக்கிறேன். அந்த இளங்கோ பிரதர் சொல்றாரு, நான் மரண படுக்கையில மரண பயத்தில் இருந்தேன், எனக்கு ஒரு கைப்பிரதி கொடுத்து ஒரு ஐயா வந்து ஜெபம் பண்ணாரு, அதுதான் நான் இயேசு ஏற்றுக்கணும். இளங்கோ பிரதர் இன்னும் அம்பத்தூர்ல நல்ல சாட்சியா இருக்கார். கர்த்தருக்கு ஆமே. ஒரு கைப்பிரதி ஒரு மனுஷனை ரட்சித்து கர்த்தருங்க நடத்த முடியும். ஹல்லேலூயா. அற்பமான எதையுமே அசட்டை பண்ணாதீங்க. சிறிதாயினும் பெரிதாயினும் பெற்ற பணி அழகாய் நிற்கும் யார் இவர்கள் பாட்டில் வரும். சின்ன காரியம்தான். நான் இங்கெல்லாம் வரும்போது எனக்கு 50 ரூபாவோட காணிக்க வரல, அம்பத்தூர்ல நான் வரேன், பெட்ரோல் 100-200 ரூபா போட்டுன்னு வருவேன். அங்கேருந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் தட்டு மாதிரி சந்து போதெல்லாம் தேடின்னு வருவேன். எங்கெல்லாம் லைட்டே கிடையாது, அப்போ ரோடு கிடையாது, எல்லாம் மண் ரோடுகள். இந்த இடத்துக்கு நான் வரும்போது தாமஸ் ஐயா தான் சாட்சி, அதுக்கு ஊர் தலைவர். இங்கே வரும்போது பல்பு தான் தொங்க விட்டுது, சாதா பல்பு, டங்ஸ்டன் பல்பு.
அந்த பல்பு வெளிச்சத்தில் ஊர்ந்து வந்தோம். ஒரு நாள் பயங்கர மழை நேரத்தில் அவங்கள வர கூட்டினுட்டேன் நான். அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டு. இதே இடத்துல எனக்கு 18 சென்ட் இடத்த கொடுத்து இங்கே ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கிறான்டா. நாங்கள் வந்த பிறகு எவ்வளோ ரோடுகள், எவ்வளோ வசதி எல்லாம் வந்துருச்சு சுற்றிலும். இன்னும் கொஞ்ச நாள் இங்கெல்லாம் லைட்டு வந்துடும். இந்த இடம் அப்படி பிரகாசமாகிடும். இந்த இடம் கர்த்தர் மகிமையாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. நான் சாட்சியாக இருக்கிறேன். எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கை ஆரம்பத்தை பார்க்கும்போது இது ஒரு அற்பமாக இருந்திருக்கும். எதுக்கு இந்த கிழவங்கிட்ட வந்துங்க நீ இந்த அம்மா 5 பிள்ளையை பெற்றுக்கிட்டு கேவலமாக நினச்சிருப்பாங்க. எங்களை யாரும் கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட்டது கிடையாது, எங்களை யாரும் மதித்தது கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் ஆண்டு 4 திருமணங்கள் அழகாக செய்து 6 பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய் எங்களை செல்வ சீமான்களாக வச்சிருக்க. ஹல்லேலூயா. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நாங்கள் செல்வ சீமான்கள். ஆமே. எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லையை அடையல, ஆனால் ரட்சிப்பினுடைய ஃப்ரூட்ஸை நாங்கள் பார்த்துட்டோம். தைரியம் வந்துடுச்சு இப்போ. ஆமே. இந்த கிறிஸ்துவை பின்பற்றுதல் எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம். ஜிம் எலியட் சொன்ன வார்த்தை தான், விடக்கூடாத ஒன்றுக்காக, இழக்கக்கூடாத ஒன்றுக்காக சொல்லு தன்னால் கரெக்டா. He is no fool to keep what is lost to gain what he cannot lose. அவன் இழக்கக்கூடாத ஒன்றை ஈட்டிக் கொள்வதற்காக, ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக வைத்துக் கொள்ள முடியாத ஒன்றை விடுகிறவன் முட்டாள் அல்ல. ஜிம் எலியட் சொன்ன மெய்யாக ஒரு இளம் வாலிபன் இரத்த சாட்சியாக மறித்தான். இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சுவிசேஷ ஒழியம் இரத்த சாட்சிகளில் கட்டப்பட்டதான். இரத்த சாட்சிகளின் இரத்தத்தில் கட்டப்பட்டதான் கிறிஸ்துவின் சபை. மற்ற கட்டடெல்லாம் செங்கல் மணல் சிமெண்ட்ல கட்டிருப்பாங்க. கிறிஸ்துவின் சபை மட்டும் இயேசுவின் இரத்தத்திலும் இரத்த சாட்சியின் இரத்தத்திலும் குழைத்து கட்டப்பட்டிருக்குது. இதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆமே. விரைவில் தமிழ்நாட்டிலும் மதமாற்ற தடை சட்டம் வரும், வரக்கூடும். வந்தாலும் நெவர் மைண்ட், நாங்கள் போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருக்கெல்லாம் டேவிட்னு பேருக்காகவே இவருக்கு நோட் போட்டுருவாங்க. டேவிட்டுக்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்க, டிஸ்மிஸ் பண்ணணும். காரணமே இல்லாமல் ஒரு இது கிளப்பி பண்ணாங்கன்னா கூட ப்ராபஸிலாம் இல்லைப்பா, சும்மா சொல்கிறேம்மா செய்திக்காக, அதுக்குலாம் நீ பயந்துக்காத. நாங்கள் நேவம்மை, நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆமே. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருப்போம். ஹல்லேலூயா. என்ன நாசமோசம் வந்தாலும் இந்த விசுவாசத்தை விட்டு நாங்கள் விலகமா. இப்படிப்பட்ட கமிட்மெண்ட் இருந்தால் தான் இந்த கிறிஸ்டியன் ஃபேத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் கொண்டு போக முடியும். இது நம்முடைய நேரம், இது கிறிஸ்துவை வரவேற்கிற நேரம். எல்லாமே ஆயத்தமாகி விட்டது. சொல்ல வந்த வசனம் யோசுவா 18:3 சொல்ல வந்தேன், 1 ராஜாக்கள் 18 சொல்ல வந்தேன். 2 பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜனங்களை பார்த்து சேலஞ்ச் கொடுக்குறாங்க. 1:18:3 வாசிங்க. யோசுவா 18:3 வாசிங்க. எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். ஸோ போதுமா? அப்போ ஒரு அசதியான காரியம், அசதி வந்து அசதி வரும்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் இதை யோசித்தேன். இன்னொரு வசனத்தை கவனிங்களேன். 18:21 1 ராஜாக்கள் 18:21 பசி 1 ராஜாக்கள் 18:21 எலியா, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஒன்றும் சொல்லவில்லை. இந்த 2 சேலஞ்சு, 2 பரிசுத்தவான்களுடைய அந்த வீர முழக்கத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த கானான் என்கிற வாக்குதத்த பூமி நாம் நெருங்கி விட்டோம் என்று சொல்லும்போது அந்த நேரத்தில் போய் அவசரப்படலாமா? இப்போ தாம்பரம் நான் இறங்க போகிறேன். காலைல யோசிச்ச மெய்யான ஒரு தாட் நான் சொல்கிறேன். தாம்பரம் இறங்க போகிறேன், பிளாட்ஃபார்ம் வரதான் போகுது, நான் இறங்க தான் போகிறேன். என்னை இறக்கி விடாமல் ட்ரெயின் நகர போகிறதில்ல. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், தாம்பரம் நெருங்குற இடத்துல பிளாட்ஃபார்ம் எந்த பக்கம் வருதுன்னு எட்டி பார்க்குறேன். ட்ரெயினை விட்டு பார்க்கலாமோ, என் வயசுக்கு பார்க்கலாமா? பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. எட்டி பார்க்கும்போது என்ன தோணும், ஃபோன் விழுந்துருமோன்னு யோசிப்பேன். நான் விழுந்துருமோன்னு யோசிச்சதில்லை. ஒரு கிருகிரு போகிறோம். முன்னெல்லாம் ரன்னிங்லேயே இறங்கி இருக்கிறோம், அது ஒரு காலம். இப்போ ஒரு ரன்னிங் இதில் இருக்கிறது, ஒரு பஸ்ஸில் இருந்தோ ட்ரெயினில் எட்டி பார்க்கும்போது நமக்கு ஒரு கிருகிருப்பு வருது இல்லை. விழுந்தானே என்ன சொல்லுவாங்க, ஐயோ இறங்குற இடத்துல போய் விழுந்துட்டாரே.
இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன். கிறிஸ்தவன் அவனுடைய பந்தய பொருளை பிடிக்கிற நேரத்தில் தவறி விழுந்துட்டானா அது என்னவா இருக்கும்? அந்த டோட்டல் ரன்னு வேஸ்ட் இல்லை. நாகர்கோவில் கன்னியாகுமரி எடுத்த 11 மணி நேரமாக நான் ட்ராவல் பண்ணி கடைசி நிமிஷத்தில் ஒரு கிஸ் கொடுத்து மாட்டிக்கினான் 30 காசுக்காக. யூதாஸ் 3 வருஷம் ட்ராவல் பண்ணான் கடவுளோடு கூட, இயேசுவோடு கூட. கடைசி நேரத்தில் மிஸ் பண்ணிட்டான் பார்த்தியா சான்ஸை. உங்கள் ஒருவனும் அதை இழந்துடாதீங்கன்றார். உங்களை ஒருத்தனாகிலும் பாவத்தின் வஞ்சகத்தினால அந்த பந்தய பொருளை நீங்கள் இழந்துடாதீங்கப்பான்னு பேதுரு ரொம்ப கெஞ்சி சொல்கிறார். ஏன்னாப்பா இவ்வளோ நாள் அழகாக வந்தீங்களேப்பா, நீங்கள் ஒருத்தர் கூட அதை எபிரேயர் நினைக்கிறேன், எபிரேயர் 12 பாரு, உங்களை ஒருவனாகிலும் 12-15 பேதுருலும் இருக்குது. பேதுரு வேற ரூட்டு. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினாலே அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் எச்சரிக்கையாயிருங்கள். பேதுரு சொல்றது என்ன சொல்றாருன்னா, பேதுரு வேற மாதிரி சொல்றாரு. இதே தான் 2:20 மறக்கவே முடியாது. 2 பேதுரு 2:20 2:22 கூட பார்த்துக்கலாம் அப்புறமா. இப்போதைக்கு 2:20 போதும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும். ஸோ கிறிஸ்து இயேசுக்குள் பாடுபட உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது. பெரிய டார்ச்சருக்குள்ளெல்லாம் ஆண்டவர் நம்மளை கொண்டு போக மாட்டேன் நான் நம்புகிறேன். பட் தெர் ஆர் சம் ட்ரிபுலேஷன் கூட சொல்லக்கூடாது. சின்ன சின்ன சோதனைகள் வரும், பாவ சோதனைகள் வரலாம். ஒரு வேலை உறுதி இல்லாத இருக்கலாம், நம்மளை தேக்கி வைக்கலாம். அந்த ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். ஆமே, காலையில் அந்த ட்ரெயினில் என்னோட மோதனவனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணேன். ஏன் ஆண்டவர் எவ்வளோ கசப்பு உங்கள் மேலே, ஏன் உங்களை வெறுக்கிறாங்கப்பா? ஒருவேளை எங்களோட நடவடிக்கைகள் தான் அவங்க வெறுக்க காரணமாச்சா? எங்களை மன்னியும் ஆண்டவர். ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். நீ நிமித்தம் வெட்கப்பட்டா நானும் வெட்கப்படுவோம் பரலோகத்தில்ங்கிறார். அது வேற நமக்கு தொங்கின்னு கழுத்து தலைக்கு மேல் தொங்குற கத்தியுமே இருக்குது. ஐயோ, அது ஒன்றும் பிரச்சனை இருக்குல்ல, மறுதளிக்கவும் முடியாது. அவரை சமுதாயத்தில் ஆனர் கிடைக்க மாட்டேன், நெருக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கள் விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்க போகிறோமான அவருக்குள் பொறுமையோடு நான் ஓட வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? டஃப்பான சூழ்நிலை இருக்கிறோம். அப்போ தான் அந்த ப்ராமிஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுவார். பறந்து காக்கிற பட்சிகளை போல நான் எருசலேம் மேலே, எருசலேம்னா நம்மளை தான் சொல்கிறேன், நம்ம சபை தான், நம்ம வீடு தான். சமாதானத்தின் ராஜா, சாலமின் ராஜா நம்ம மேலே அதிகாரியாக இருக்கிறார். மோடி, விஜய் இவங்கெல்லாம் கிடையாது. இவங்களாம் மனிதர்கள், கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ். அவங்கள கொஞ்ச நேரம் இருப்பாங்க, போயிடுவாங்க. நம்ம அவங்கள கர்ஸ் பண்ணவும் வேண்டாம், அவங்கள அகற்றும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணவும் தேவையில்லை. நம்ம கோல் வேறு ரூட்டில் போயிட்டுருக்குறோம். ஆமே, பருத்துக்கு ஏறும் படிகள் போலவே. திடீர்னு ஒரு பாதை ஸ்டீப்பாக இருந்ததுன்னா எப்படி போய் ஏறுவீங்களா? அதில் ஐயோ கால் வலிக்குமே. நாங்கள் நேற்று போன இடத்துல கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கெல்லாம். கொஞ்சம் மேடு மாதிரி இருந்துச்சு, ஏறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இறங்கும் போது லகுவாக இருந்துச்சு. கஷ்டமாக தான் இருக்கும் சில நேரங்கள். யாருமே இல்லையே கூடவே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு அருமையானவர்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் நீங்கள் எப்படி இருக்குவீங்க? எப்படி நிம்மதியாக இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியும்? இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு அருமையான ஜீவன் நான் பார்வையில் அருமையாக இருக்குது, நான் பார்த்துட்ருக்குறேன். ஆமே, உங்களுக்கு ஃபுட்டுக்கு பிரச்சனை வராது, தங்கும் இடத்திற்கு பிரச்சனை வராது, உங்கள் மானத்துக்கு பங்கம் வராதுங்க. இயேசு உங்கள் கூட இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளை போல நான் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பேன். அவளை என்ன பண்ணுவாராம்? காத்து தப்ப பண்ணுவேன். 3வது பாட்டு என்ன வருது? கடந்து வந்து விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கார், டெலிவர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். இந்த வார்த்தையின் 3 சொற்களையும் நாம் அதிகமாக தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தை இன்னும் அதிகமாக தியானிப்போம். இந்த வாரத்தின் பாரம், இந்த நாளின் பாரம், எவ்வளோ பாடுகள் வந்தாலும் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகாத ஒரு இருதயம் எனக்கு வேண்டும். ஆமே,
இவை எல்லாமே கடந்து போகும். எல்லாமே பாசிங் கிளவுட் தான். பாசிங் கிளவுட், கடந்து போகும் மேகங்கள். மேகங்களை போல கடந்து போயிடும். கடந்து போகும் மேகங்களுக்காக நீங்கள் கலங்காதீங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்குது. ஸ்டாக்னட்டாக சில மேகங்கள் இருக்கும். அந்த மேகம் குளிர்ந்து தான் மழை பெய்யும் இல்லையா? பாசிங் கிளவுட் ஒரு நாள் மழை தரவே தராது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையினுடைய அடுத்தடுத்த விரிவாக்கங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நாட்கள் பொல்லாதலானபடினால் உங்கள் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. தீங்கு நாளிலே கர்த்தர் தம்முடைய கூடார மறைவிலே உங்களை ஒளித்து வைத்து காப்பாற்றுவார். ஒளித்து வைத்து ஹைட் பண்ணுவார். சிலர் கண்களுக்கு உங்களை படாமல் அப்படியே உங்களை அப்படியே ஹைட் பண்ணிவிடுவார். அந்த நேரம் பார்த்து எங்கேயோ போவீங்க, அந்த நேரம் பார்த்துக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போயிட்டுருப்பான். நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. அன்றைக்கி எதிர் இருந்தீங்கன்னா மாட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு தெரியும். அன்றைக்கி பார்த்து ஐடி கார்டு போடாமல் இருந்திருப்பீங்களோ, ஏதோ ஒரு கோளாறு இருக்கும். என்னமோ தெரியல, அந்த நேரம் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? ஹைட் பண்ணிவிடுவார். ஜட்ஜி மாறிடுவார். அப்பாடா, நல்ல வேலை, ஜட்ஜி மாறிட்டார், சூப்பராக, அன்றைக்கி சீக்கிரம் வந்துடலாம் வீட்டுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா நல்லவருங்க. என்னவா இருந்தாலும், என்னதான் ஆனால் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, நம்ம இவர் லூகாஸ் சேகர் பாண்ட பாட்டு. என்ன ஆனாலும் சரி. ராஜ்குமார் ஜெபம் பண்ணுறாங்க. வார்த்தையை நல்லா உள்வாங்கி கொண்டவங்க, நல்ல டேஸ்ட் பண்ணவங்க, வார்த்தையை டேஸ்ட் பண்ணவங்க. நல்ல சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில், இந்த நாளில் எங்களை இங்கே கொண்டு வந்து உமது வார்த்தைகளை எங்களுக்கு நீர் பேசினீர். கர்த்தாவே, நாங்கள் இந்த வாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி பறந்து காட்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அதை காத்து தப்பு பண்ணுவார், அதை விடுவிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தை, ஒரு மனிதனை நீர் காக்கிறீர் என்றால் ஆண்டவரே, அந்த மனிதன் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நடப்பிக்க வேண்டும். இந்த பூமி கடினமானது என்பதையும், இந்த கடினமான உலகத்தில் உமக்கு உண்மையாக யார் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே நீர் விசாரிக்கிற ஒரு காலத்தில், ஆண்டவரே நீர் டெஸ்ட் பண்ணுற ஒரு காலத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இதோ மனுஷகுமாரன் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி இந்த கடைசி காலங்களில் வாழ்கிற நாங்கள் உமக்கு உண்மையாய் வாழ்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டாலும், இந்த உலகத்திற்கு நாங்கள் அருவருப்பாக எண்ணப்பட்டாலும், கர்த்தாவே, உங்கள் பார்வையில், உங்கள் சமூகத்தில் நாங்கள் ப்ரெஷியஸாக இருக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய் என்று சொல்லி இந்த உலகம் எங்களை அற்பமாய் எண்ணலாம், ஆனால் கர்த்தர் எங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீர். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று பவுல் எழுதுகிறது போல நாங்கள் ஒரு விலை கிரயம் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறோம். எங்களை ஒருத்தர் வாங்கி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே, அவர் காசையோ பொன்னையோ பொருளையோ கொடுத்து அவர் மீட்கல, தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட இந்த உலகத்தில் நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்படுவது போல, அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவன் அவனுக்குரிய செயல்களுக்கான பலன் என்னோடு கூட வருதுன்னு சொல்லி இந்த பூமியில் நாங்கள் வாழும் நாள் வரைக்கும் உமக்கு உண்மையாய் வாழ்ந்து எங்களுடைய கிரியைகளுக்கான பலன் உம்மிடத்திலிருந்து வருது. ஆபிரகாமை பார்த்து நீர் சொன்னீர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி, ஆண்டவரே, நீ எதை குறித்தும் கவலைப்படாத, நான் உனக்கு மிகப்பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொன்னீர். அதுபோல எங்க வாழ்க்கையிலும் நீங்க தான் எங்களுடைய ரிவார்டா இருக்கிறீங்க. சங்கீதக்காரன் சொன்னது போல நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எங்களுக்கு உண்டு, கர்த்தரே என்னுடைய பங்கு என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை நோக்கி உம்மை மாத்திரம் எங்க இருதயத்திற்கு முன்பாக வைத்து ஆண்டவரே, இந்த பூமியில என் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை ஆண்டவரை இழக்கிறவன் ரட்சித்துக் கொள்வான் என்று சொன்னீரே. இந்த பூமியில் உள்ள பொக்கிஷங்களை வைத்து உங்களுக்கு நண்பர்களை
சம்பாதித்துக் கொள்ளுங்க. பரலோகத்துல உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அது போல நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஜீவன் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இந்த பூமியில நாங்கள் எங்கள் ஜீவனை அநேகர் மரித்து போகிறது போல ஒன்றுமில்லாம வீணாக இழந்து போக கூடாது. எங்க ஜீவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த பூமியில நாங்கள் பிறந்ததற்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த பூமியில நாங்கள் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி உங்க சமூகத்துல எங்களை மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு செய்ய நினைத்தது தடைபடாம ஆண்டவரே நீர் செய்து முடிக்கும்படி கர்த்தர் தாமே எங்களை நடத்துங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே என்னென்ன விதங்கள்ல அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள் என்று தெரியாது. எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலும் கூட அநேக நெருக்கங்கள் உண்டு. அநேகர் தேவையில்லாத பழிகளை போடுகிறார்கள். அநேகர் தேவையில்லாத வார்த்தைகளை எங்கள் முன்பாக பேசாமல் நாங்கள் இல்லாதப்ப பேசுறாங்க. உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஃபேஸ் பண்ற விஷயங்கள் உமக்கு தெரியும்பா. நீங்க அறிந்திருக்கிறீங்க. நிமித்தமாக அது வியாகுலப்படுகிற நிமித்தமாக துன்பப்படுகிற ஒருவரும் ஆண்டவரே அப்பா அது அவர்களுக்கு பாக்கியமா இருக்குது என்பதை புரிந்து கொண்டு கர்த்தர் தாமே உம்மால் விடுதலையாக்க முடியுமானால் ஆண்டவரே அது உமக்கு சித்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னா நிச்சயமாய் நீங்க விடுதலை ஆக்குவீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட எங்களுக்கு அருள்பட்டிருக்குது. அதன் நிமித்தம் நாங்கள் கடந்து போக எங்களை அர்ப்பணிக்க கிறிஸ்து இயேசுவானவர் சொன்னது போல என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று சொல்லி ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப், ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரூத் புத்தகத்தில் வாசிக்கிறது போல நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைவேன், நீர் அடக்கம் பண்ணப்படுகிற இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன்னு சொல்லி உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு டீப்பான ஒரு கமிட்மெண்ட்குள்ளாக எங்கள் வாழ்க்கை இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிறந்தநாள் விழாவுக்காக ஜெபிக்க நான் தூண்டப்படுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு முறையாக இந்த குழந்தை ஆஷ்லின் துதியாள் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அழகான குழந்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே கர்ப்பம் திறந்து பிள்ளைகள் பிறப்பது ஒரு பெரிய பாக்கியம். இது போன்ற நன்மை நம் குடும்பங்களிலும் கர்த்தர் தரும்படியாக இந்த சிறப்பான இந்த பிறந்தநாள் விழா மெய்யாகவே கர்த்தருக்கு மகிமையாய் நடந்தேற நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தகப்பனேமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நான் 3 குறிப்புகளை கொண்டு வந்தேன். கமிட்மெண்ட், டெசிஷன், ரெசல்யூஷன் என்று சொல்லி நேற்றைய தினம் நான் பகிர இருந்த அந்த டிவோஷனில் ஆண்டனுக்கு உணர்த்தின 3 காரியங்கள். இவை எல்லாமே நம்மளை டிப்ரெஷனை விட்டு வெளியேற்றுகிற 3 குறியீடுகள். ஒரு கமிட்டட் லைஃப்பில் டிப்ரெஷன் வராது. ஒரு டெசிஷன் செஞ்சிட்டோம், ஒரு முடிவு எடுத்துட்டோம், நம்ம கவனம்லாம் அந்த முடிவு மேலே தான் இருக்கும். ரெசல்யூஷன் ஒரு தீர்மானம், செய்தே முடிக்க வேண்டும் என்கிற ஒரு தீரம், ஒரு வைராக்கியம், ஒரு ஜீல் இருந்துச்சுன்னா டிப்ரெஷன் வராது. ஸோ இந்த டிப்ரெஷனுங்கிறது ஒரு கொடும் தீமையாக இருக்குமானா மன அழுத்தம். அப்போது மார்த்தாள் ஒரு விதமான டிப்ரெஷன் இருந்தாங்க. என்ன டிப்ரெஷன்னா பல காரியங்களால் அவங்க உள்ள அழுத்தப்பட்டுச்சு. க்ரௌடட் மைண்டு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, கன்ஃபியூஸ்டாக மைண்ட் எப்போவுமே கன்ஃபியூஸ்டாக இருந்தால் அது பிரேக்ஸ் த மைண்டுன்னு சொல்லுவாங்க. மனதினுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உடல் ஆரோக்கியத்தோட மனதின் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இரவு வேலை செய்கிறோம், தொடர் பணிகள் செய்கிறோம், டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க நம்ம பிள்ளைங்க. அப்போது நாம் விரும்பாத ஒரு சூழ்நிலை, ஆனால் செய்தே ஆக வேண்டிய கட்டாயம், அங்கே தான் அழுத்தம் உருவாகும். எல்லார் லைஃப்லேயும் வரும். அப்போ தான் நம்ம அதிகமாக நம்ம ஜெபத்தில் நல்லா இருக்கிறோம், மன்றம் தான் இருக்குது, சுய நினைவு இருக்குதுன்னும் போதே நீங்கள் உஷாராய் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா இந்த உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னால் நீர் வாசம் பண்ணணும், நம்மளை தாழ்த்திடணும். ஆமாம், வருமுன் காப்போம். 4 டாக்டர்ஸ் கொடுத்த பிரசங்கத்துக்கு நான்
ஈடாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நான் இதான் சொன்னேன். 4 டாக்டர்ஸ் எங்களுக்கு அங்கே ப்ரீச் பண்ணாங்க. சரியா, ஹைலி இன்டலெக்டான இன்னொரு ஒரு பாஸ்டரும் ப்ரீச் பண்ணார். மொத்தம் 5 பேர் ரிசோர்ஸ் பர்சன்ஸ். அவங்க சொன்ன எல்லாவற்றுடைய சாராம்சமாக நான் சொன்னது, ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், காட் யுவர் செல்ஃப். உன்னை நீ காத்துக்க. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். he protects himself. தன்னை தானே காத்து கொள்ளுகிறான். தன் நாவை அடக்கிறன் உத்தமன். ஒரு காரியத்தில் நாம் தீட்டுப்படுவதற்கு முன்பதாகவே அதில் விலகுவது மிக மிக எளிது. பாவத்துக்கு நோ சொல்வது மிக மிக எளிது. கமிட் ஆவதை விட நோ சொல்வது எளிது. ஒரு கடன் பிரச்சனையா நோ சொல்வது எளிது. ஆமாம், அப்போது அந்த கிரேஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தள்ளி போடுங்க. அவசரமாக வேணும்னா உனக்கு அவசரமாக வேணும், ஆனால் எனக்கு அவசரம் இல்லையே. டேக் யுவர் ஓன் டைம். ஒரு 2 நாள் யோசித்து நான் சொல்கிறேன், எனக்கு 2 நாள் டைம் கொடு. கர்த்தர் உங்களோட பேசுவார். அந்த கட்டிலேருந்து நீங்கள் அந்த ட்ராப்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம், நிரந்தரமாக தப்பிச்சிக்கலாம். ஆசை காட்டுவாங்க தான், பிசாசு ஆசை காட்டுவான். ஆனால் நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன்னா இதை பழகணும். ஆமே, அவசரமாக போய் நம்ம பூ முடிக்க முடியாது. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆஃபர் வரும் குழந்தைக்கு, என் குழந்தை இருக்கா, நல்ல ஆஃபர் வருது, தாண்டிடலாமா அப்படின்னு தோணும். ஸ்டே கூல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாமளாக போயிட்டுருக்குது ட்ராக்கு. கொஞ்சம் டைம் கொஞ்சம் லேட் பண்ணி என்ன ஆண்டர் ரொம்ப சித்தமாக ஜபம் பண்ணுறது தப்பே இல்லை. ஜபம் பண்ணி நிதானித்து யோசித்து எடுக்கிற முடிவு ஒரு நாளும் உங்களுக்கு வெட்கத்தை தராது. அவசரமாக செய்யப்பட்ட தவறுகளானாலும் அதையும் சரி செய்வதற்கு நிதானமே பிரதானம். நிதானம்தான் பிரதானம். அவசரமாக நீ வேலையை விட்டுருக்கலாம், ஆனால் அடுத்த வேலையை நான் அவசரமாக ஏற்றுக்காத. அடுத்த வேலையை ஏற்றுக்கொள்ள முன்ன யோசி. ஆமாம், ஏற்கனவே அவசரப்பட்டு கஷ்டப்பட்டுருக்க, திரும்பியும் கஷ்டப்படாத, யோசி. உனக்கு அவகாசம் கிடைக்கும். டேக் யுவர் ஓன் டைம். ப்ரீத் யுவர் செல்ஃப். நல்லா கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க. அப்படி மூச்சு இழுத்து விட்டு கூல் டவுன் பண்ணிக்கிட்டு நல்லா தூங்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா லீவ் போட்டு தூங்குங்க. எந்த வேலையும் செய்யாதீங்க. ஜஸ்ட்டு வெளியில் போய் சாப்பிடுங்க, வீட்டில் சமைக்காதீங்க. இதெல்லாம் அங்கே டிப்ரெஷனுங்கிற ட்ராப்பில் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு நான் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஒரு கிறிஸ்தவன் நான் டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லவே கூடாது. ஆமே, சொல்லவே கூடாது. அதுதான் ஜெயம். ஹல்லேலூயா. மேபி சில தவறுகள் நடக்கலாம், ஆனால் நான் டிப்ரெஷன் மாட்டிங்கன்னா சொல்லவே கூடாது. ஆமே, மாட்டிங்கன்னா கூட சொல்லாதீங்க. உங்கள் மனசு சொல்லணும் நான் டிப்ரெஷனாக இருக்கேன்னு, ஆனால் நீங்கள் வாயில் அறிக்கிட்டுறதீங்க, நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் எப்போதும் மன மகிழ்ச்சி, என் எலும்பெல்லாம் களி கூறுது, என்னுடைய இருதயத்தின் பக்க சுவர்கள், தசைநார்கள், நாடி நரம்புகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நான் உயிரோடு தான் இருக்கிறேன். நான் உயிரோடு இருப்பது கர்த்தருக்கு விசேஷம். நான் உயிருள்ள மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரை துதிப்பேன். மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிறவர் என் ஆண்டவர். அவருக்கு மகிமையாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோடு பேச அநேக காரியங்கள் உண்டு, ஆனாலும் பலவிதமான அந்நிய போதனைகளால் நீங்கள் இழுப்புண்டு அலையாது இருக்கும்படி கர்த்தருக்குள்ளே கேட்டுக்கொள்கிறேன். வேர்ல்ட்லி கவுன்சிலர்ஸ் ஒரு நாளும் உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கவுன்சிலிங் போகாதீங்க, கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க, அவர் உங்களை விடுதலை செய்வா. நல்ல தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் நடத்தும், தொடர்ந்து பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனது சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பும் ஐக்கியம் ஆளுகை சமாதானம் இன்றும் என்றும் நம்மோடு வந்து நிலைத்திருந்து காக்க கடவுது. ஆமென். காட் பிளஸ் யூ. சமான் கடந்து செல்லும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.